8.10 हरे कृष्णा இன்னைக்கு பகவத்கீதை 8.10 ஓகே 8வது சாப்டர் 10வது ஸ்லோகம் நான் பார்க்கணும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கீதை பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஜெய குருதேவ குருதேவா ஜெய
வெரி குட். பஞ்சகோரமே பாடலாம். கேக்கி சாங்ஸ் இருக்கு, ஓகேவா? பஜபுரே மானா ஸ்ரீநந்தநந்தனா அபய சரணாரவிந்தரே. பஜபுரே மானா ஸ்ரீநந்தநந்தனா Nandana Abhaya Charanara Vindare Devana Nandana Abhaya Charanara Vindare Dulabha Madhava Janama Change Naraha He Bhava
Vipana Durajana Shabala Shubala Bala Giri Vipana Sevino Vipana Durajana Shabala Shubala Bala Giri Vipale Sevino Vipana Durajana Shabala Shubala Bala Giri Vipana Sevino Vipana Durajana Shabala Shubala Bala Giri Vanayavana Uttaparijana Itike Hate Bala Dikiri Yavana Uttaparijana Vanayavana Uttaparijana Itike Hate Bala Dikiri Yavana Uttaparijana Itike Hate Bala Dikiri Kamala Dala Jala Jivana Tala Mala Ajahu Hari Pada Nitire Amala Dala Dala Divana Dala Mala Bajaho Hari Pada Nitike Kamala Dala Jala Jivana Tala Mala Ajahu Hari Pada Nitire Amala Dala Dala Divana Dala Mala Bajaho Hari Pada Nitike Novana Kitana Smarana Vandana Bhana Devana Dashkare Savana Pitana Smarana Bhajana Bhaga Sevana Dashare Novana Kitana Smarana Vandana Bhana Devana Dashkare Savana Pitana Smarana Bhajana Bhaga Sevana Dashare Pujana Shaki Jana Mani Vedana Govinda Dashahabila Jore Pujana Sakhi Jana Bhani Vedana Govinda Dasa Vilasare Pujana Shaki Jana Mani Vedana Govinda Dashahabila Jore Pujana Sakhi Jana Bhani Vedana Govinda Dasa Vilasare Pujana Shaki Jana Mani Vedana Pujana Sakhi Jana Bhani Vedana Pujana Shaki Jana Mani Vedana Pujana Shaki Jana Mani Vedana Pujana Shaki Jana Mani Vedana Pujana Sakhi Jana Mani Vedana Govinda Dasa Vilasare Govinda Dasa Vilasare Rajahure Mana Viranda Nandana Aya Paramahare Rajahure Mana Viranda Adabadikana Virinaya Vinaya Jire
அருமையான சாங் இது. நீங்க அர்த்தம் பார்த்துக்கணும், அர்த்தத்தை திருப்பி படிச்சு பார்த்துக்கணும், இந்த பாடலையும் படிக்கணும். ஓகேவா? கொஞ்ச நாள் விட்டு வந்து ரொம்ப அருமையான சாங். இது வந்து யார் பண்ணது? கோவிந்ததாஸ் கவிராஜ். யாரு? ராமச்சந்திர கவிராஜ். அவருடைய தம்பி டீட்டெயிலா பார்த்தோம். அவருடைய துர்காவுடைய டிவோட்டி. அப்புறம் வந்து நிறைய பாடல்கள் நோய் அப்ப ஸ்ரீனிவாசாச்சாரியர் வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ இவர் பேர் கோவிந்தாஸ் கவிராஜ் மாறிடும். கிருஷ்ணாவே நிறைய பாடல் இருக்கா. இது ஒரு பாடல், ரொம்ப அருமையான பாடல். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பூஜன சகிஜன் அப்படி சொன்னது இல்லையா, ஆத்ம நிவேதன். இது வந்து 9 விதமான சர்வீஸ் சொல்றாங்க இல்லையா. இது வந்து சமணம் கீர்த்தனம் இதில் ஆரம்பிக்கிறாங்க. ஆத்ம நிவேதம் முடிக்கிறாங்க. தன் உடலையே ஆத்மாவே கிருஷ்ணன் அர்ப்பணிக்கிறது ஆத்ம நிவேதம். 9 விதமான சர்வீஸ்ல ஏதாவது ஒரு சர்வீஸ் உருப்படியா பண்ணா போதும், நல்லா கேட்கலாம், கிளாஸ நல்லா சேன் பண்ணலாம். ஏதாவது ஒரு சர்வீஸ் உருப்படியா பண்ணா போதும், கிருஷ்ணன் போயிடலாம். அதே மாதிரி இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கமல தல ஜல ஜீவன தலமல. அதாவது எப்படி ஒரு இந்த தாமரை இலையில வந்து தண்ணி கொட்டாதோ அந்த மாதிரி நம்ம லைஃப் எதுலையுமே நம்ம என்ன மாட்டோம், இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த லைஃப். எப்பனாலும் உடஞ்சிடும், எப்பனாலும் விழுந்துடும். ஓகே, அதனால இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரம் கிடையாது. கமல தல ஜல ஜீவன தலமல சொல்றாங்க. அதனால இந்த பாடலுடைய அர்த்தத்தையும் நம்ம படிச்சுக்கணும், இந்த பாடலை அடிக்கடி படிச்சுக்கணும். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல? கிரிஜா மாதாஜி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. அம்மா, அப்புறம் கீதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, அப்புறம் சுபா, மீரா. ஹரே கிருஷ்ணா. எங்க ரூம்ல வந்து கல்பனா மாதாஜி, தேஜஸ், சந்தோஷ், அருணியாசி நாங்கள் இருக்கோம். ஸோ இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணிடலாம், சேர்ந்து பண்ணிடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுரோன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. मोघं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारणम्. नमः ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते
भक्तिवेदान्त स्वामी इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भक्ष्योपदेशदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण महामंत्र की जय श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की श्री गुरुदेव की जय गौर प्रेमानंदे हरे कृष्णा நீங்க 8.10 ஓகே நான் பார்க்கறோம் 8.10 प्रयाण काले मनसा चलेना प्रयाण काले मनसा चलेना भक्त्या युक्तो योगबलेन चैव भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणम् आवेश सम्यक् भ्रुवोर्मध्ये प्राणम् आवेश सम्यक् शतं परं पुरुषम् उपैति दिव्यम् शतं परं पुरुषम् उपैति दिव्यम् प्रयाणकाले मनसा चलेना भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणाम् आवेश सम्यक् शतं परं पुरुषमुपैति दिव्यम् शतं परं पुरुषमुपैति दिव्यम् प्रयाणकाले मनसा चलेना भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणम् आवेश सम्यक् शतं परं पुरुषमुपैति दिव्यम् प्रयाणकाले मनसा चलेना भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणम् आवेश सम्यक् शतं परं पुरुषमुपैति दिव्यम् प्रयाणकाले मनसा चलेना भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणमावेश सम्यक् शतं परं पुरुषम् उपैति दिव्यम् प्रयाणकालेन मनसा चलेन प्रयाणकाले मनसा चलेन भक्त्या युक्तो योगबलेन
योगबलेन चैव भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणमवेश्य भ्रुवोर्मध्ये प्राणम् आवेश्य सतं परं पुरुषम् उपेति दिव्यम् शातं परं पुरुषमुपैति दिव्यम् प्रयाणकाले मनसा चलेन वेरी गुड भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणम् आवेश्य शातं परं पुरुषमुपैति दिव्यम् प्रयाणकाले मनसा चलेन भक्त्या युक्तो योगबलेन चैव प्राणम् शातं परं पुरुषमुपैति दिव्यम् One who at the time of death fixes his life and between the eyebrows and the strength of yoga with an undeviating mind, engage himself in remembering the Supreme Person or Supreme Lord in full devotion, will certainly attain to the Supreme Personality of Godhead. இங்க என்ன சொல்லிருக்காங்க? நான் வழக்கமா பார்க்க சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? கீதா மாதாஜி ஜாயின் பண்ணிருக்காங்க. சொன்னேனா? சொன்னேன். என்ன சொல்லிருக்காங்க இங்க? வழக்கமா நம்ம படிப்போம். இங்க என்ன சொல்லிருக்காரு கிருஷ்ணர்? லைஃப் வேற வந்து ஐப்ரோ நடுவில் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லிருக்காரு, ஷேர் பண்ண சொல்ல. யோகியும் அப்படிதான் பண்ணுவான். தலையை கறி குழந்தை அப்படியே போயிடுவான். யோகிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுப்பாங்க, என்னென்ன பிளானட்ஸ் போகணும்னு சொல்லிட்டு. அந்த பிளானுக்கு ஈஸியாக போயிடும். அவங்களுக்கு ஸ்பேஸ் ஷிப்லாம் தேவையில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, வெயிட்டை நல்லா பண்ணி அந்த விஷ்ணுவோட உருவத்தை தியானம் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளுடைய உருவம் வந்து விஷ்ணுன்னு தியானம் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பிளானட் இருக்கு. பாதாளலேருந்து சத்தியுலகம் வரை இருக்கு. பாதாளம் வந்து பாதம், அப்புறம் அப்படியே ரசத்தலம், தலாத்தலா, மதித்தலா, அப்படியே மகாத்தலம் அப்படியே வந்து இல்லையா, அப்படியே ஒவ்வொரு பாடியோட பார்ட்ஸ் அப்படி பில்ட் ஆகி இந்த இது வந்து ஆமா பூகோளம், ஓகே, பூலோகம் அது பேஸ்ட் அப்படியே வரிசையா. செஸ்ட் வந்து சொர்க்கலோகம் சொல்லுவாங்களா, இப்படி வரிசையா வந்து கடைசியில தலை வந்து சத்தியலோகம். இப்படி வந்து ஒரு 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 கற்பனையே பண்ண முடியல அவங்களால. அவங்க என்ன சொன்னாங்கன்னா உருவமே கிடையாது கிருஷ்ணருக்கு. அப்போ உருவமே இல்லைன்னு சொன்னீங்களே, அப்போ வந்து நீங்க ஒரு உருவத்தை எடுத்துக்கோங்க. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா ரெண்டு விதமான மெடிடேட்டர்ஸ் உண்டு. விராட்ட ஃபார்ம். இந்த விராட்ட ஃபார்ம் வந்து அப்ரூவ்டு இமேஜினேஷன். அப்படின்னா இப்போ உருவமே கிடையாதுட்டாங்க அவங்க. அவங்களுக்கு ஏதாவது கற்பனை பண்ணணும்ல, அவங்களே ஏதாவது கற்பனை பண்ணி ஒரு ஓவியம் திட்டி உருவம் பண்றது. இப்பெல்லாம் யூ திங்க் ஆஃப் திஸ் விராட் ரூபா அண்ட் தென் மெடிடேட். ஏன்னா மெடிடேஷன் பண்ணும்போது எதுவுமே இல்லாமல் மெடிடேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நீ சாக்லேட் ரொம்ப சாப்பிட்றேன்னா நாளைக்கு ஃபுல்லாக நீ சாக்லேட்டே நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம், சாக்லேட் நினைச்சு இருக்கும். அதே மாதிரி இந்த உருவமே இல்லாமல் அவனை மெடிடேட் பண்ணவே முடியாது. அதனால இந்த விராட் ரூபா அப்ரூவ்டு இமேஜினேஷன். விராட் ரூபா அப்படின்னு ஒன்று கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, விராட் ரூபான்றது ஸ்கிரிப்சர்லேயே வரும். அர்ஜுனன் கூட காட்டுவார்ல விராட் ரூபம், யூனிவர்சல் ஃபார்ம் காட்டுவார் இல்லையா. அந்த யூனிவர்சல் ஃபார்ம்ல வந்து எல்லாருமே இருப்பாங்க, விஷ்ணு, சிவன், பிரம்மா எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இந்த விராட் ரூபம் வந்து டெம்பரரியா இருக்கும். ஸோ அப்படி காட்டுவார். அர்ஜுனன் வந்து அதை cannot behold that form and temporary, it is not true. 200 ஃபார்ம் கம்மி சொல்லுவாங்க, அப்புறம் 200 ஃபார்ம் 200 ஃபார்ம் வாங்கன்னு சொல்லுவார் இல்லையா. விராட் ரூபம்னா பிளானட்ஸ், அந்த பிளானட்ஸ் வச்சு ஜாயின் பண்றது, அதுவும் விராட் நிறைய இருக்கு. இப்போ திருதாசனுக்கு ஒரு விராட் ரூபம் காட்டுவார், திருதாசன் காட்டுறாரு. அது அர்ஜுனன் காட்டுறது அது சேமான கிடையாது. இவங்க மெடிடேட் பண்றது இந்த பிளானட்ஸ் வச்சு, இவங்க மெடிடேட் பண்ண பிளானட்ஸ் வச்சு அந்த விராட் ரூபம் கிடையாது. நிறைய விராட் ரூபம். ஓகே, அதனால இந்த விராட் ரூபம் அப்படிங்கிறதே பக்தர்கள் கிடையாது, அபக்தர்கள், இம்பர்சனலிஸ்ட். மெயினா
இந்த மெடிடேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லிஸ்ட் எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி பிளானட் மெடிடேட் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மூன் பிளானட் போகணும், சன் பிளானட் போகணும்னு சொல்லி இது பண்ணுவோம். இந்த 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 மாதிரி மெடிடேட் பண்ணுறவங்க வந்து யோகா வந்து சித்தி அடைஞ்சிட்டாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன வேணாலும் அப்படின்னா, இங்கேருந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு நல்ல மாதுளம்பழம் கிடைக்குதுன்னா அதை இங்கேருந்து கையை வச்சு எடுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக பறித்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு யோகி இருந்தார், அவருடைய டிசபிலிட்டி கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேட்கணும், எனக்கு இந்த மாதிரி மாதுளம்பழம் வேணும்னு ஆப்கானிஸ்தானில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அவன் கொடுக்குறாரு. இப்போ தான் வேணும் நான் சாப்பிட்றேன், நல்ல டேஸ்டாக. அந்த மாதிரி யோகிஸ் வந்து ரொம்ப சித்து வேலையெல்லாம் பண்ண முடியும், ஒரு பிளானட்டை கிரியேட் பண்ண முடியும், மிஸ்டேக் பவர்ஸ். இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பர்ஃபெக்ஷன் அடைகிறாங்க. அவங்க என்ன லிஸ்ட் போட்டு இந்த பிளானட் போகணும்னு நினைக்கிறாங்க, மூணு பிளானட் நிலாவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. நிலாவுக்கு வந்து இந்த உடல்லையே அவங்களால போக முடியும். அவங்க வந்து ஸ்பேஸ் ஷிப்லாம் தேவையில்லை, இல்லைன்னா உடலை விட்டுட்டு இன்னொரு உடல் எடுத்து அவங்க போக முடியும். அந்த ஃபயர் பாடி வேணும். சில யோகிஸ் வந்து அந்த உடல்லே போவாங்க. துர்வாச முனிலாம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கெல்லாம் போகலாம். துர்வாச முனி படிச்சிருக்கோம்ல, அவர் எங்கெல்லாம் போறாரு, பிரம்மாண்ட போறாரு, சிவன்ட போறாரு, வைகுண்டம் போறாரு. அதே பாடி யோகிக் பாடிங்கிறது எப்படின்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பாடி. அவங்க சில யோகியெல்லாம் பூட்டி வச்சு ரூம்ல பூட்டி வச்சிட்டீங்கன்னா அந்த பூட்டு இருக்கு இல்லையா, அந்த பூட்டு சாவி இருக்கலாம், அந்த ஓட்டை இருக்கலாம், அது வெளியே வந்துடும். அந்த மாதிரிலாம் யோகிஸ். அதனால யோகிக் பெர்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. ஏன்னா இப்ப தண்ணியில இருக்கிற யோகிலாம் இருக்காங்க, தண்ணியிலே வாக் பண்ணுவாங்க. ஆனா இப்பயும் நம்ம தண்ணியில பிராணம் பண்ணணுமா இல்லையா? பண்றோமா இல்லையா? எப்படி தண்ணியில பிராணம் பண்றோம்? கப்பல், நவீன கப்பல், ரொம்ப நவீன போட், அவன் மாதிரி நீர்மூழ்கி கப்பல்லாம் தண்ணிக்குள்ளேயே போய், அப்ப யோகிலாம் அண்டர் வாட்டர்ல பண்ணுவாங்க. அண்டர் வாட்டருக்குள்ள போய் தவம் பண்ணுவாங்க. சோபரி முடியலாம் பார்த்தீங்களா, 2 ஃபிஷ்ஷை பார்த்து மயங்கிடுவாரு. அந்த மாதிரி 3 மணி வரலாம் தண்ணிக்குள்ளே தவம் பண்ணாரு. இப்பயும் தண்ணிக்குள்ளே தான் போறாங்களே. யோகிக் பர்ஃபெக்ஷன் ஆகும். மெட்டீரியல் பர்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்களா, கண்டுபிடிச்சு நீர்மூழ்கிக்கு அப்புறம் உள்ள விடுறாங்க. அப்போ இது சம்சை யோகா ஒன்லி காட்ட சேம் திங் தான். அப்புறம் ஆகாயத்துல பறப்பாங்க யோகிகள். அதே மாதிரி இப்ப என்ன பண்றாங்க, அப்ப ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து என்னென்ன யோகாவை அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதுல நாங்க வந்து மெட்டீரியலாவே அச்சீவ் பண்ணிட்டோம். ரைட், கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரெயின் இருக்கு. ஏது ஆமா, யோகி அப்படி பண்ணுக்குள்ள போகலாம். ஆனா இப்ப வந்து பிளைட்ல போறது வந்து காசு கொடுத்தா போனால யாருனாலும் போனால. யோகா பயிற்சியே பண்ண தேவையில்லை. எனக்கு யோகா தெரியணும் அவசியம் கிடையாது. காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போலாமா இல்லையா? போகலாம். அப்ப இதுலயும் அட்வான்டேஜ் இருக்கு, அதுலயும் அட்வான்டேஜ் இருக்கு. கரெக்டா இல்லையா? நான் எந்த பிளான் எல்லாம் போகலாம். இங்க காசு கொடுத்து நான் இன்னொரு ஊருக்கு போய்க்கிறேன், இந்த பிளானட்ல நான் சுத்திக்கிறேன். ஸோ என்ன பாயிண்ட்னா, இந்த யோகிக் பவர்ஸ் வந்து இந்த பிளானட்டுக்குள்ள எங்கனாலும் போகலாம். மீன்ஸ் இந்த யூனிவர்ஸ்குள்ள. இந்த யூனிவர்ஸ்குள்ள என்ன காமனா இருக்கு? அப்புறம் நம்மளும் போலாம்ல. இப்ப நம்மளும் திங்க் பண்ணிக்கலாம்ல, ஏதாவது ஒரு பிளானட்டை மார்க் பண்ணி இந்த லோகத்தை மார்க் பண்ணி இந்த லோகம் போலாம்னு சொல்லி திங்க் பண்ணிக்கலாம்ல. என்ன டெத் ஓல்டேஜ் எங்க போனாலும் உண்டு. பிரம்ம பவனாலோகா புனராவர்ஜனோ அர்ஜுனா. எங்க போனாலும் என்ன உண்டு? பர்த் டெத் ஓல்டேஜ். நீங்க எங்க போனாலும் சரி, ஒரு பிரம்மாவோட நிலை 14 இந்திரன் வரான். 14 இந்திரன் வந்து இறந்துடலாம். 14 இந்திராஸ். 14 இந்திரா ஒரு நாள்ல, ஒரே நாள் பிரம்மால 14 இந்திரா வந்து இறந்துடலாம். 14 ஒன்று வரான். அதனால இந்த பர்த் டெத் ஓல்டேஜ் உண்டு. இந்த யோகிஸ் பெர்ஃபெக்ஷன்லாம் என்னன்னா, இந்த டெம்பரரியா எப்படி, அதனால அவங்களால வந்து டெத்தை வந்து போஸ்ட் பண்ண முடியாது. when the death comes you cannot even wait for a moment. ஒரு நிமிடம் கூட அதனால பொறுக்க முடியாது. அது இறப்பு வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் சரி, நவீன வசதிகளை கொண்ட ஒரு மருத்துவமனை இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டரா இருந்தாலும் சரி, சேவை பண்ணது நிறைய பேர் இருந்தாலும் சரி, இறப்பு வந்துருச்சுன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. ஓகே, அதனால இந்த பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி, இந்த 4 வியாதி 4 உபத்திரவங்கள் வந்து 3 பிளானட்டரி சிஸ்டம்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லாரும் இறக்கணும். பிரம்மாவே has to die. His lifespan is 100 years for him.
நமக்கு பார்த்தோம்னா அது ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஏன்னா அவருடைய ஒன் டே வந்து நமக்கு 430 crore years ஹியூமன் இயர்ஸ்ல, அதே மாதிரி 430 crore years நைட்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபுல் டே வந்து 860 crore years பிரம்மாவுடைய டே. அந்த மாதிரி 30 days 1 month, அப்புறம் 12 months 1 year, 100 years இந்த மாதிரி ஒரு வாழ்ந்தார். அதனால இதுல சொல்றதுக்கு வந்து ஞான யோகா. இந்த ஞான யோகா பண்ண மூலமா ஒருத்தர் வந்து உயர்ந்த பிளானட்டுக்கு என்ன பண்ணலாம், தன்னைத்தானே உயர்த்திக்கலாம். இப்ப நம்ம யூஎஸ் போனா என்ன பண்றோம், யூஎஸ் பண்ணே போயிடலாமா? சிட்டிசன் தானே, சிட்டிசன்லாம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிபெண்டா கூட போய்க்கலாம். ஆனா மற்றவங்களாம் என்ன கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, இது விசா வாங்கி நிறைய பிரச்சனை. அந்த மாதிரி எப்படி இந்த யூஎஸ்கே உள்ள இருக்குன்னா வேற ஏதாவது பிளான் பண்ணணும் எவ்வளவு கஷ்டம், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கோ. அப்போ வந்து இந்த ஞான யோகி என்ன பண்றான்னா இந்த பிளானுக்கு போகணும்னு சொல்லி தவம் பண்ணி மெடிடேட் பண்ணி அந்த பிளானுக்கு போறாரு. கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறாரு, இப்படிலாம் இருக்கே அப்படியா, ஓகே இதை விட வேற ஏதாவது போகலாம்னு சொல்லி பெட்டரா இன்னும் கொஞ்சம் மேலே போறாரு. இப்படி மேலே படிப்படியா முன்னேறதுதான் என்னது சொர்க்கலோகம் போய் ஜனலோகம் தபலோகம் ஒரு ஒரு பிளானட்டா செலக்ட் பண்ணி போறாரு. மேல போய் ஒரு பிளானட்டா போய் பிரம்மலோகம் போன பிறகும் சரி இதுலயுமே நமக்கு ஹாப்பினஸ் இன்னும் முடியலையே அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா இந்த பிரம்ம ஜோதி இருக்குல்ல, பிரம்ம ஜோதிங்கிறது சன்லைட் மாதிரி. இப்ப சன்லைட் வந்து வரும்போது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சன்லைட்ல இந்த ஜன்னலியே வரும்ல, அதுல பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன துடுக்குகளா இருக்கும். அந்த மாலிகுல்ஸ்லாம் வந்து எவ்வளவுதான் ப்ரொடெக்டா போடுறதாலும் அதுக்குள்ள கூட வந்துடும், வீட்டுக்குள்ளே இருக்கும். அது சன்னை நோக்கியே போய்ட்டே இருக்கும் எல்லா மாலிகுல்ஸ். அது சின்ன சின்ன பார்ட்டிகள்லாம் வந்து சன்சைன்ல இருக்கு, அதான் சன்சைன். அந்த பார்ட்டிகள்ல சன்சைன் பிரிக்க முடியாது. அதே மாதிரி இந்த பிரம்ம ஜோதிங்கிறது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் பார்ட்டிகல்ஸ். ஸ்பிரிட் சோல் இருக்கு இல்லையா, அதோட சைஸ் என்ன அவன் சொல்லட்டும், எத்தனை சைஸ் ஸ்பிரிட் சோல் சைஸ்? டிப் ஆஃப் தி ஹேர் இருக்குல்ல, அதுல 100ல 1 ஆக்கிட்டு 100 வெட்டணும். வெட்டினா ஒரு பங்கு கிடைக்குதா, அதை திருப்பி 100 டிவைட் பண்ணோம்னா ஒரு பங்கு கிடைக்குதா, அதான் சைஸ். 1/10,000 ஆஃப் டிப் ஆஃப் ஹேர். ஓகே, அதுதான் சைஸ். அந்த மாதிரி நிறைய ஆன்மீக துணுக்கு இருக்கு இல்லையா, ஆன்மீகம் அதாவது ஆன்மா, அதெல்லாம் சேர்ந்துதான் பிரம்மஜோதி. இப்போ ஒரு ரூம்ல அவங்களை அடைச்சு போட்டுட்டு ரொம்ப பிடிச்ச புக் எது பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச புக் சொல்லணும். மெட்டீரியல் அவருக்குலாம் ஸ்பிரிச்சுவலா இருக்கும், இது ரொம்ப பிடிக்கும். எந்த புக் பிடிக்கும், எதுவும் போட்டு படிச்சா அப்படி படிச்சே இருக்கணும். இதை சில பேர் படிப்பாங்க தெரியுமா, இந்த கல்கி எழுதுறது, பொன்னியின் செல்வன், அங்கே அப்புறம் இந்த மாதிரி நிறைய புக் இருக்கு இல்லையா, ரொம்ப பிடிச்ச ஆத்தர், ரொம்ப பிடிச்ச நாவல், நல்லா படிக்க பிடிக்குமா இல்லையா? நீ படிக்கலாம், சில பேர் படிப்பாங்களா இல்லை, யாரெல்லாம் படிக்கிறோம், நிறைய பேர் படிக்கிறீங்க இல்லையா, நிறைய படிப்பேன். நல்லா பிடிச்ச புக்கு அவனுக்கு ஹாரி பாட்டர் நல்லா எடுத்து கொடுத்துடலாம். நல்லா ஹாரி பாட்டர் எடுத்துக்கோ, சாப்பாடுலாம் கிடைச்சிடும். ஓகே, ஒரு ரூமுக்குள்ள வச்சிடும், சாப்பாடுலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்னென்ன சாப்பாடு கிடைக்கிறே வந்துடும். புக் படிச்சுட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் படிக்க முடியும்? ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், அதுக்கு போயிட்டோம். ஐயோ படிப்பாங்க ஒரு 1 month 2 months 3 months 1 year 10 years அதே புக்கு படிச்சுட்டே. அப்ப என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஏதாவது ஒரு அசோசியேஷன் வேணுமே, ஒரு ஹாப்பினஸ் இல்ல. எப்ப பார்த்தாலும் புக்கு படிச்சுட்டு ஹாரி பாட்டர் போதியா புக்கு சொல்லணுமா இல்லையா, வெளியில போடணும். முதல்ல யார்கிட்டயாவது பேசணும். அசோசியேஷன் இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, பிரம்மஜோதி அந்த யோகி போய் ஒரு பிளானட்டா முன்னேறி கடைசி அந்த பிரம்மஜோதி கலந்து அவர் அங்க பார்க்கிறாரு. அவர் ஒரு பார்ட்டிகல், எந்த விதமான ஆக்டிவிட்டி கிடையாது. ஆனா நாலேஜ் இருக்கும், எத்தனாலிட்டி இருக்கும், சத்து சித்தி இருக்கும், ஆனந்தம் கிடையாது. ஆனந்தம் மிஸ்ஸிங், ஏன்னா அசோசியேஷன் கிடையாது. பாக்குறாரு ஐயோ ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எதுவுமே இல்லாததுக்கு மெட்டீரியல் அசோசியேஷனே பரவாயில்லன்னு சொல்லி கீழே வந்து விழுந்தாரு. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதெல்லாம் சொல்றாங்க பாகவத்துல ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஏன்ய அரவிந்தாக்ஷா விமுக்தமானினாஸ் ஸ்வயஸ்தபாவாத் அவிசுத்த புத்தயா ஆரோக்கிய கிருஷ்ணேனா பரம் பதம் ததா பதந்தியதோ அநாததா யுஸ்மத் அங்கரயா. 10வது கண்டோல 2வது சாப்டர்ல 32வது ஸ்லோகம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு யோகி வந்து ரொம்ப ஆஸ்டரிட்டி பண்ணி பினான்ஸ் பண்ணி, ஆஸ்டரிட்டி பினான்ஸ் இல்லாம எதுவுமே வளர்க்காது. எதுனாலும் ஆஸ்டரிட்டி உண்டு, பினான்ஸ் உண்டு. நம்ம ஹரிகிருஷ்ணால என்ன ஆஸ்டரிட்டி,
ஒரே மென்சஸ் அது ஈஸியா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிடுவாங்க. வெஜிடேரியன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் பிரசாதம் சாப்பிடுறது, டீ காபி குடிக்க கூடாது. அப்புறம் ஆனியன் காலிக் சாப்பிடறதுனால பிரசாதம் சாப்பிடுறது. அப்புறம் வேற என்ன? ஏகாதசி. அப்புறம் அத வேற கூடாதுமாங்க. அப்புறம் வேற என்ன? அது ஓகே. அப்புறம் வேற என்ன? 60 நோட் சாண்ட் பண்ணனும். ஆமா 4 ரிக்வெஸ்ட்லாம் வந்துரும். டைம் பண்றாங்க. புக்ஸ் படிக்கலாம் எக்ஸ்ட்ரா ரைட்டா படிக்கணும். இப்போ ஆனா இது பாத்தீங்கன்னா இது ஏன் ஆஸ்திரேலியா சொல்றோம்னா பிரசாதம் மட்டும் சாப்பிடணுங்கிறபோது அது எவ்வளவு கடினம். யாருக்கு கடினம்? மிக்சரா இருக்காங்களா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டுல ஓட்டி நாண்டி ஓட்டி எல்லாமே ஒரே கருத்து இல்லைன்னா கஷ்டமா இல்லையா? கஷ்டம். ஒரே கருத்து இருந்தா அவங்க ஃபேமிலிக்குள்ள கருத்து இருக்கு, ஆனா அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஒத்துப்பாங்களா? அப்பயும் கஷ்டம். சரி ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பண்ணாம அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. நீங்க போற இடத்துல கிடைக்குமா? வேலை பார்க்குற இடத்துல கொடுப்பாங்களா பிரசாதம்? சார் நான் பிரசாதம் தான் சாப்பிடுறேன், எனக்கு அவுட்டிங்லாம் வேணாம் சொல்ல முடியுமா? நான் அங்க வரமாட்டேன் சொல்ல முடியாது. சோ எங்க போனாலும் இந்த தொல்லை வந்துட்டே தான் இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா பிரசாதம் மாத்திரம் சாப்பிடணும் உறுதியா இருக்கணும்னா நமக்கு நிச்சயம் என்ன கிடைக்குது? கிருஷ்ணனுடைய கருணை, மெர்சி கிடைக்கும். ஓகே. சோ பிரசாதம் மாத்திரம் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம கிருஷ்ணன் சரணாயிட்டோம். இல்ல நம்ம கிருஷ்ணன் சரணாகல. ஆக்சுவலா நம்ம நம்மளுடைய சொந்த கால நிக்கலாம் நினைச்சிட்டே இருக்குமே தவிர கிருஷ்ணனை சரணானும் முடிவு பண்ணல. பிரசாதம் மாத்திரம் சாப்பிடணும், 16 மாலைகள் சேன் பண்ணணும். 16 மாலைகள் வீட்டுல போய் ஈஸியா சேன் பண்ணிடலாம். இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், கல்யாணத்துக்கு போறோம், இல்லைன்னா ஏதாவது டெத் நடந்துச்சு அதுக்கு போறோம். இப்போ அந்த இடத்துல எப்படி சேன் பண்றது? எல்லாம் சொந்தக்காரங்களா இருக்காங்களே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டூர் போறோம் மைசூர் அந்த மாதிரி போறோம். அப்ப எப்படி எல்லா ரூம்மேட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, அவங்களாம் எப்படி சேன் பண்றது? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க ஆகும்போது கேப் சாப்பிடுவாங்க, அவங்களாம் எப்படி ஹரிகிருஷ்ணா சொல்றது? நம்ம நிறைய பிரச்சனை வரும். இது எல்லாம் நம்ம மீறி போக போகதான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கிருஷ்ணனுடைய மெர்சி கிடைக்குது. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடும்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதோடய நம்ம அப்படின்னா லைஃப் அப்படியே முடிஞ்சிடும். ஓகே. யோகிக்கு எப்படி பெர்ஃபெக்ஷன் ஒரு பிளானட்லயும் பெர்ஃபெக்ஷன் இருக்குதோ அதே மாதிரி பெர்ஃபெக்ட் இல்லாத பக்தருக்கு ஒரு இடத்துல என்ன ஆயிடுது? முட்டுக்கிட்ட வருது. ஓகே. சில பேர் என்ன பண்றாங்க, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் பிரசாதத்துல அப்படின்றாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னேற்றம் அவ்வளவுதான். ஏதாமா பிரபத்தியந்தே தாம் சிதர்ஜாம மமவர்த்தமா அனுவர்த்தந்தே மனுஷியா ஆத்ம சர்வஷா. அதனால யோகிஸ் என்ன பண்றாங்க? யோகிஸ் ஒத்துக்கிறாங்க, நான் இந்த உடல் இல்லை, ஆன்மான்னு தெரியும். அவங்களுக்கு நமக்கு தெரியல. நான் ஜாயத்தே பிரேதே மகதாஷித் நாயம் பூத்வா பவித்தா வானா பூயா அஜோ நித்ய சாஸ்திரதோ அயம் பிராணோ ந கண்யத்தே அன்யமானே ஷரீரே. For the soul there is neither birth nor death at any time. He has not come into being, does not come into being, and will not come into being. He is unborn, eternal, ever existing, primeval. He is not slain when the body is slain. இவ்வளவு கேரக்டர் சொல்லியிருக்காங்க. ஆமா, செகண்ட் சாப்டர்ல 20வது ஸ்லோகம். சோலுக்கு பர்த்தும் கிடையாது, டெத்தும் கிடையாதுன்றாங்க. ஆனா நமக்குள்ள எவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கு, நம்ம அடுத்தவங்க நம்மளை கொஞ்சம் இது பண்ணாலும் நமக்கு வருத்தம் வருது. யாராவது நமக்கு பிரியமானவங்க இறந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாமே இன்சல்ட் பண்ணாலும் நமக்கு அழுக வருது. நம்ம ஆன்மா தானே, அப்ப எப்படி இருக்கலாம்? நம்ம why we accept that? Because we are the body. Because we are thinking we are this body. We are accept the yes. நம்ம தான் இங்க பத்திட்டோமே நம்ம பாடின்னு சொல்லிட்டு. இல்ல, நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம். அப்ளை பண்ணல நம்மளோட ரியலைஸ். ஞானம் இருக்கு, விஞ்ஞானம் இல்லை. விஞ்ஞானம் என்னன்னா நம்மளுடைய கான்ஷியஸ் பொசிஷன்ல நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம். ஆனா ஞானங்கள் என்னன்னா நான் இந்த உடல் இல்லை, ஆன்மா அப்படிங்கிற ஞானம் தியரிட்டிக்கலா படிச்சிட்டோம், we understood. ஆனா அந்த விஞ்ஞானம் வரல நமக்கு, அது ரியலைஸ் பண்ணல. அது ரியலைஸ் பண்ணா என்ன பண்ணா ஏதாவது ஒரு யோகா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே. நமக்கு என்ன யோகா வருது? பக்தி யோகா. அதான் ஈஸி இருக்குது இல்லையா? ஞானம் ஈஸியா? ரொம்ப கஷ்டம் ஞான யோகா. ஓகே. நேத்தின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே குழப்பிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி அவங்களுக்கு நிறைய தடங்கள்லாம் வரும். ஒரு பிளான்ட் போய் அதே ரொம்ப நாள் சேவ் பண்ணிடுவாங்க, அப்புறம் இன்னொரு பிளான்ட் இப்படி போய்கிட்டே இருப்பாங்க. பக்தி யோகி ஒரே டார்கெட் தான், கிருஷ்ணலோகம். ஓகே. அது யார் கிருஷ்ணரை எப்பயுமே சததம்
தே ஆர் திங்கிங் ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருந்து கிருஷ்ணர்கிட்டயே நம்ம லைஃப் கொடுத்தோம்னா கிருஷ்ணா நம்மளை மறக்க மாட்டார். we are thinking always கிருஷ்ணா. கிருஷ்ணன் என்ன பண்ணணும், கிருஷ்ணன் என்ன பண்ண நினைச்சிட்டே இருந்தோம்னா கிருஷ்ணா நம்மளை மறக்கவே மாட்டான். ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு கிருஷ்ணா இஸ் ஈஸி டு அப்டைன். ரொம்ப ஈஸியா கிருஷ்ணரை வந்து நம்ம அடைச்சிடலாம். ஞானே பிரயாசம் உதபாசனந்தேவ ஜீவந்தி ஷண்முகுரிதாம் பவதிய மாத்தாம் ஸ்தானே சிதாம் ஸ்ருதிகதாம் தனுமான் மனோபி ஏ பிரயாசம் அஜித ஜிதோ அப்படி. அஜித்தனா வெல்ல முடியாது, ஜித்தனா வெல்ல முடியும். அந்த மாதிரி வெல்ல முடியாத கிருஷ்ணன் கூட வெல்லலாம். எப்பன்னா அந்த கிருஷ்ணன் மேல நம்பு இருக்கான். இப்ப யசோதாமா வந்து கிருஷ்ணனை பிடிக்க ஓடுறாங்க. கிருஷ்ணன் யாராலும் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா, அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறாங்களே, அம்மாவுக்கு வந்து இலைக்குதுன்னு சொல்லி விட்டு கொடுத்துறாரு. அப்ப யசோதாமா வந்து பிடிச்சிடலாம். யசோதாமா கையில உள்ள குச்சியை பார்த்து கிருஷ்ணன் என்ன பண்றாரு, கண்ணை கசக்கிட்டு அழுதாரு. அவருக்கு வந்து மூச்சு வேகமா போயிட்டு வருது, அந்த குண்டலங்கள்லாம் ஆடுது. இது தாமோதரமே நம்ம கொண்டாடுறோம், தாமோதரம் வந்து. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணன் பயப்படுறாரு. He is not really fearful. Everyone is fearful of fear personified, death. அந்த டெத்தை என்ன பண்றாங்க, கிருஷ்ணன் பார்த்து பயப்படுறாங்க, அப்படியே கை கட்டிக்கிறாங்க. அந்த கிருஷ்ணன் யசோதமா உள்ள குச்சியை பார்த்து பயப்படுறாரு. இதை பார்த்து குந்தி மகனே நம்ம ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இது நடக்குது, இப்படி வந்து பயப்படாதே கிருஷ்ணன் சொல்லிட்டு. அதனால கிருஷ்ணா இஸ் வெரி ஈஸி டு பி அப்டைன்ட் ஃபார் த டிவோட்டி who is always thinking of Krishna. Ananya Setasagam Yoma Smrati Smriti Nityasa Tasya Sulabha Partha. ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல, நித்தியுக்த நித்தியுக்தஸ்ய யோகினம் அனன்ய சதத அனன்யா சதத அனன்ய சேதாசதம். ஓகே, எப்பயுமே யார் வந்து நீ நினைச்சிட்டே இருக்காங்களோ, சொல்ல எடுத்துறேன். அனன்ய சேதாசகம் யோமாம் ஸ்மரத்தி நித்யசா தஸ்யாம் சுலப பார்த்தா நித்தியுக்தஸ்ய யோகினா. யார் வந்து எப்பயுமே என்னை வந்து பக்தியோட நினைச்சு பார்த்தே இருக்காங்களோ, நான் வந்து நம்ம ஈஸி டு பி அப்டைன்ட் ஓ சன் ஆஃப் பிரதான் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கான்ஸ்டன்ட் என்கேஜ்மெண்ட் இன் டிவோஷனல் சர்வீஸ். பக்தி சேவையிலே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து எப்பயுமே கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா அதுதான் பெஸ்ட் மெடிடேஷன். சொல்லலாம். மெடிடேஷன் என்ன? தியானா அது வரிசையா இருக்குல்ல, வரிசை என்ன? யமா ஆசனா. ஆசனா உதாரணம் இல்ல, சாப்பிட மட்டும் கீழே உட்கார்ந்து கிடையாது. அப்புறம் எங்க ஆசனம்? டைனிங் டேபிள் சேர்ல உட்கார்ந்து சாப்பிடுவோம், ஆசனமே கிடையாது. ஆசனம் உட்காரணும். அப்புறம் பிராணாயாமா, பிரத்யாகாரா, தியானா, தரணம், அப்புறம் சமாதியா. ஓகே, இந்த மாதிரி 8 ஸ்டேஜ் உண்டு. சமாதி கடைசியில் தான் வரும். சமாதி டிரான்ஸ் போயிட்டாங்கன்னா அப்படி அப்சியா உட்காந்துருப்போம். இந்த சமாதி வந்து கிருஷ்ண கான்சியஸ்ல முதல்ல வந்தது. எப்படி முதல்ல வந்தது? they always thinking of கிருஷ்ணா. அவங்க என்ன பண்ணாங்க, கிருஷ்ணனுடைய இயல்பை வந்து மெடிடேட் பண்றாங்க. எப்படி மெடிடேட் பண்றாங்க? பிரம்மா சொல்லி கொடுத்துட்டாரு. சிந்தா மணி பிரகரசத்ன சுகல்ப விரக்ஷா லக்ஷா விருதேஷு சுரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ரசனம் பிரம்மசேவமானம் கோவிந்தமாதி புருஷம் தமாம் பஜாமி. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் வாழ்ற இடம் வந்து சிந்தாமணி, அந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்டோன், டச் ஸ்டோன், அதால ஆனது. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அங்க அவர் வந்து நிறைய பாசிட்டிவ் மைண்ட் இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ, கல்ப விருஷா இருக்கும், சுரபி கவு இருக்கும். இந்த கல்ப விருஷா பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ட்ரீலாம் பாத்தீங்கன்னா மாங்காய் மரம்னா மாங்காய் கிடைக்கும், தென்னை மரம்னா தேங்காய் கிடைக்கும், பலா மரம்னா பலாப்பழம் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம மரத்துல என்ன விளையுதோ எல்லாமே இடத்துல இருந்தா வருது. ஆனா அந்த மரம் ஒண்ணுதான் கொடுக்கும். கல்பவிருஷா மரம் வந்து என்ன வேணாலும் கொடுக்கும். சமோசா கேட்டா சமோசா கொடுக்கும். ஓகேவா? அதனால நம்ம வந்து கல்பவிருஷா மரம் விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ சொல்லுவாங்க. இந்த மாதிரி கல்பவிருஷா மரங்கள்லாம் அது இருக்கு. எங்க இருக்கு? கிருஷ்ணோட அபோர்ல இருக்கு. ஓகே, அப்புறம் வந்து அங்க வந்து சுரபி கவுஸ், அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு சுரபி கவு, அந்த காமதேவி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வசிஷ்ட முனிட்டு இருந்தது. அந்த வசிஷ்ட முனிட்டு இருக்கும்போது வசிஷ்ட முனி என்ன பண்றாரு,
விஸ்வாமித்திரர் வந்து ராஜாவா இருக்கும்போது அவர் என்ன பண்ண அவருடைய படை வீரர்களோட சேர்ந்து வராரு, காட்டுக்கு வராரு. அப்ப வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வரும்போது அவர் வந்து முனிவரை வணங்கி போனான்னு சொல்லி வணங்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து நான் சும்மா இலப்பற உங்களை பார்த்துட்டு போனோம்னு நான் கிளம்புறோம். நீங்க எல்லாம் சாப்பிட வரலாமே. இல்லை உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் மாத்திரம் கிடையாது சாப்பிட்றதுக்கு, எனக்குலாம் பெரிய படைவீரர்களே நிறைய பேர் இருக்காங்க, உங்களால் முடியாது, உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நான் கிளம்புறோம். இல்லை நீங்கள் எவ்வளோ நேரம் கூட்டு வாங்கன்னு சொல்கிறேன். உடனே விஸ்வாமித்திரர் போகிறாரு. போய் கூட்டவர்கள ஒரு 10 நிமிஷம் ஆக முடியும். அவரும் போயிட்டு அங்கே ஓகே. அதுக்கும் என்ன பண்ணாரு, இந்த பசுகிட்ட சொல்லி பயங்கர பெருசாக ஒரு பேலஸ்லாம் கட்டி அந்த காமத்தில் எல்லாமே பண்ணிடலாம். அது எல்லாம் எவ்வளோ ஏற்பாடுகள். ஆமா, தங்கத்துக்கு கொஞ்சம் இடம், கேளிக்கை பண்ணுறதுக்கு ஒரு இடம், அப்புறம் வந்து புது புது ட்ரெஸ்ஸு, விதவிதமான பிரசாதம், அப்படி எல்லாமே ரொம்ப அமர்க்கமா பண்ணிட்டாங்க. ராஜா வந்து பார்க்குறாரு, பார்த்தா எல்லாமே இருக்கு. அது ஒரே ஆச்சரியம், எப்படி இது நடக்க முடியும் அப்படின்னு. அப்போ அந்த காமத்துக்கு மேலே அவருக்கு ஆசை வரும். இதுதான் இந்த மாதிரி பெரிய கதை. அது அப்புறம் பார்க்கலாம். எதுக்காக பார்த்தோம்னா இந்த சுரபி கவுஸ் வந்து எல்லாமே சுரபி கவுஸ் தான். அங்கே நந்தினி அங்கே பேரு எல்லாமே சுரபி கவுஸ் தான். அங்கே என்ன பண்ணா மில்லியன்ஸ் ஆஃப் லக்ஷ்மிஸ். ஒரு லக்ஷ்மி கிடைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, எல்லாம் தவம் இருக்கிறாங்க. ஓகே, லக்ஷ்மி கடாட்சம் வேணும் நம்ம வீட்டுக்கு, இந்த ஹோமம் பண்ணலாமா, அந்த ஹோமம் பண்ணலாமா, அவரை கூப்பிடலாமா, இவரை கூப்பிடலாமா, நாராயணன் வேண்டாம் லக்ஷ்மி தான் வேணும் அப்படின்னு யார் நினைச்சா? ராவணா தான் நினைச்சாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து லட்சுமி வேணும், நாராயணன் வேணும், கிருஷ்ணா வேணும் நினைக்கிறாங்களோ அவங்களாம் நாராயணன், அவங்களாம் ராவணன் தான். நாராயணன் வேணும், லக்ஷ்மி நாராயணன். ஓகே, அதே மாதிரி கிருஷ்ணனுடைய போட்டோ பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் இருப்பார். எப்பயுமே கிருஷ்ணன் தனியாவே இருக்க மாட்டார், அவருடைய பக்தரோடய இருப்பார். அதனால கிருஷ்ணர் அர்ஜுனன் இருந்தா ரொம்ப கெடுதி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபுல்லா அவங்க வச்சிருந்தா கிருஷ்ணர் கெடுதி. கிருஷ்ணர் ஃபுல்லா ஆஸ்பீசியஸ். கிருஷ்ணாட என்னெல்லாம் இருக்கு? 6 ஐஸ்வர்யாஸ் என்னெல்லாம் இருக்கு? ஸ்ட்ரென்த், பியூட்டி, ரெனன்சியேஷன், ஃபேமஸ், நாலேஜ், ஸ்ட்ரென்த் எல்லாமே 6மே இருக்கு. ரெனன்சியேஷன் 6மே இருக்கு. இந்த 6மே கொட்டி கிடக்கு. அவரை போய் இன்ஆஸ்பீசியஸ் தான், அவர் ஃபுல்லா அவங்க வச்சிருக்காரு, எல்லாத்தையும் ஊதியே கெடுத்துருவாரு. இதெல்லாம் எங்களுடைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். ஆமா, அப்படி ஊதுவாங்க, ஃபுல்லா அவங்க ஊதுறாங்கல்ல, அந்த ஊதியே நம்மளுடைய சொத்தெல்லாம் அழிஞ்சிடும். இதெல்லாம் அவங்களுடைய மூடத்தனமான நம்பிக்கைகள், கற்பனை நம்பிக்கை. புரியுதா? உண்மையே கிடையாது. கிருஷ்ணா வந்து பேரை சொன்னாலே சோ ஆஸ்பீசியஸ். ஒரு தடவை கிருஷ்ணா சொன்னா அது எவ்வளோ எனர்ஜியை வந்து என்ன பண்ணிட்டார், கிருஷ்ணா இன்வெஸ்ட் பண்ணிட்டார். நம்மளுடைய எவ்வளோ பாவங்கள் வந்து கழிஞ்சு போகுது. ஒரு கிருஷ்ணா நாம சொல்றது வந்து 3 ராமநாமம். ஒரு ராமநாமம் சொல்றது சிவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 1000 விஷ்ணு நாமம். அதான் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது வந்து ஒரு ராமநாமம் சொன்னாலே போதும் சிவன் சொல்றாரு. அந்த மாதிரி பவர்ஃபுல் கிருஷ்ணநாமம். அதை கிருஷ்ணா பொல்லாமல் வச்சா கிருஷ்ணா வந்தா போயிடுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான செயல். அதே மாதிரி நமக்கு தெரியாத என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஏதாவது கட்டுக்கதை பண்ணி நம்மளே அஃபென்ஸ் பண்ணிக்கிறோம். இப்படி அஃபென்ஸ் பண்ண என்னன்னா கீழே போய்கிட்டே இருக்கும், புரியாது. சில பேர் வாயில ஹரிகிருஷ்ணா வராது. சில பேருக்கு பிரசாதம் கொடுத்தா கூட அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணணும்னே தோணாது. கொஞ்சோன்னு கொடுங்க, அதையும் சாப்பிட மாட்டாங்க. வேலைக்காரை கொடுத்தது நம்ம ஹோட்டல் போய் சாப்பிடலாம். நிறைய பேர் they don't respect பிரசாதம். ஓகே, அதனால நம்ம வந்து கிருஷ்ணருடைய இதுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சுமிகள் என்ன பண்றாங்களாம், தவம் பண்றாங்களாம். வீடெல்லாம் கிளீனா தான் இருப்பாங்க, இங்க மாதிரி அழுக்கெல்லாம் இருக்காது. கிளீனா இருக்க வீடு என்ன பண்ணுவாங்க, கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க லட்சுமி. லட்சுமியோட இன்னொன்று என்ன, சஞ்சலா. ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி சஞ்சலம்னா மனசு வந்து சஞ்சலம் சொல்லுவாங்கல்ல, ஒரு இடத்துல இருக்காது மனசு, இன்னொரு போகும், அப்புறம் அங்கேருந்து அங்க போகும், அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கும். இப்ப லட்சுமியுமே வந்து ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. பெரிய பணக்காரா இருப்பாரு அப்பா, புள்ள என்ன ஆயிடுவான், ரோட்டுக்கு வந்துடும். இது சஞ்சலா, லட்சுமியோட நேச்சர் சஞ்சலா. யூ வில் நாட் ஸ்டே இன் a single place. ஆனா அந்த லட்சுமி என்ன பண்றாங்க, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான லட்சுமி இருக்காங்க, அது கிருஷ்ணா. ஓகே, இந்த மாதிரி பிளானுக்கு வந்து கிருஷ்ணனுடைய பிளானுக்கு பக்தன் வந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம் கிளாஸ. அதனால யார் ஒருத்தர் வந்து விடாம தன்னுடைய இடத்துல இருந்தே சொல்றாங்களோ, சப்மிசிவா யார் வந்து இதை கேட்டு அப்ளை பண்றாங்களோ, கிருஷ்ணருக்காக உழைக்கிறாங்களோ, கிருஷ்ணருக்கு உழைக்கிறதுக்கே சோம்பேறித்தனம். புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க நம்ம யோசிக்கிறோம், என்னத்தை புக் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, யாருமே இன்ட்ரெஸ்டா தான் இருக்க மாட்டாங்க.
எல்லாம் எனக்கு கொடுங்க பகவத்கீதை எங்க வச்சிருக்கீங்க கொடுங்க நான் சொல்லப்படாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அவங்க they are ready to spend 1,000, 10,000 lakhs rupees also to buy magazines. இந்த ஆட்டோ மேகசின்ல கார் பத்தி வருது இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் 300 ரூபாய் பத்திரிக்கை மாசம் கொண்டு என்ன. ஏன்னா செக்ஸ் கிராட்டிஃபிகேஷன், இந்த கார் அப்படி அந்த கார் இப்படி, இதையெல்லாம் திருப்பி டயரு இதையெல்லாம் போட்டுருப்போம். இதை படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்க. வாங்கி நீங்க பகவத்கீதை வாங்கிக்கோங்க 200 ரூபாய் புக்கு அப்படி சொன்னீங்கன்னா வாங்க மாட்டாங்க. யார்கிட்ட கொடுக்குறதுன்னா அதுதான் டெஸ்ட், நமக்குள்ள டெஸ்ட், ஒரு தண்டனை சொல்லுவாங்க. நோயாளிகள் என்ன இருக்கு, பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கா, நம்ம நோயாளிக்கு சொல்லிட்டாங்க பிரிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி நீங்க புக்கு கொடுக்கணும். என்ன புக்கு கொடுக்கணும்? இந்த பகவத்கீதை சின்ன புக்கு 20 ரூபா புக்கு கொடுக்கணும். இது யார்கிட்ட கொடுக்கறதா? உங்களுக்கு தான் நிறைய பேர் தெரியுமே, யாருக்கா ஒருத்தர் கொடுங்கன்னா ஐயோ யாரும் வாங்க மாட்டாங்க. அதுதான் டெஸ்டே. ஓகே, இஃப் யூ ஹேவ் டு distribute this book, love of garden, இத கொடுக்குமா 4 பேர் 4 தான் பேசுவாங்க. ஓ இந்த புக்ல கூட சமாளிச்சிட்டார் போல இவரு. they don't look at correctly. okay, they never look at correctly. ஏன்னா அப்படி பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணாருன்னா, சார் என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். எனக்கு வேலை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி பகவத்கீதை கிளாஸ் தான் பண்றேன், அதனால எனக்கு அப்படியே ஓடிட்டு இருக்கு, நல்லா ஓடிட்டு இருக்கு. அவர் அப்படியே கேட்டு வந்துட்டு, ஓ அப்படியா, அது எவ்வளவு சார் உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்கல. இந்த மாதிரியே மக்கள் நினைச்சிட்டு போய் நீ பகவத்கீதை கொடுத்தீங்கன்னா அவங்க பாப்பாங்க இது என்ன பிரயோஜனம் நமக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. No, you have to buy this. This will change your life. They will ask you how you changed. This is how you distribute the books. புக் எல்லாம் எங்க அப்பா அம்மாட ஒரு 4 புக் வாங்க சொல்லிட்டு, தாத்தா பாட்டிட்ட ஒரு 4 புக் வாங்க சொல்லிட்டு புக்கை கொடுத்துட்டேன்ப்பா அப்பா. அது கிடையாது புக் டிஸ்ட்ரிபியூஷன். 2 புக்கு கொடுத்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் நமக்கு இருப்பாங்க, கிருஷ்ணன் அனுப்பிச்சிருப்பாரு, படிக்கணும், நம்ம படிச்சா எக்ஸ்பிளைன் பண்ண. அப்படி ஒரு புக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு அவங்க கடைசி வரையும் கூட வருவாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்ல, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மெட்டீரியல் ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணாவுக்கு பிரபு தெரியும், மாதாஜி தெரியும், ஓகே அவ்வளவுதான். ஒரு மணி நேரம் கிருஷ்ணா. இப்படின்னா நம்ம கிருஷ்ண கான்செப்ட் முன்னேற முடியாது. அதுவும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுலயே கொஞ்சம் எதிரி இருப்பாங்க. இதே மெட்டீரியல் வேலை மாதிரி தான் கொஞ்சம் வரும், அப்படி வந்துதான் முடியும். அப்ப நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணது வேணும்ல. யாரும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட முடியும்? நீங்க யாருக்கா ப்ரீச் பண்ண போறது, அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, நீங்க ஷேர் பண்ணி இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ண முடியும். அதனால ததாதி பிரதிகிருணாதி முக்கியமாக்கியான் பிரிச்சரி புக்தே போஜிகரே சிவ சர்விதம் பிரதி லட்சணம். இந்த 6 விதமான எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். பிரசாந்த் கொடுக்கறது, பிரசாந்த் வாங்குறது, கிஃப்ட் கொடுக்கறது, கிஃப்ட் வாங்குறது, ரிவீல் பண்றது. எல்லாத்தையும் ரிவீல் பண்ணீங்கன்னா உங்களை இது பண்ணி விட்டுருவாங்க, உங்க வாழ்க்கை நாசம் ஆயிடும். ரொம்ப கான்பிடென்ஷியலா யாராவது இருப்பாங்க, அப்படி யாரும் கான்பிடென்ஷியலா இருக்க முடியும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேணும் இஸ்கான்ல, கிருஷ்ண கான்சியஸே வேணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? we will leave this place. நம்ம வந்து இஸ்கான் வண்டியோ இல்லை கிருஷ்ண கான்சியஸ் போயிடுவோம். இது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நம்மளை நம்பி இருக்கிற மாதிரி வேணும், நம்மளும் நம்பி இருக்கணும், நம்மளும் ஒருத்தர் நம்பி இருக்கணும், நம்ம நம்பி ஒருத்தர் இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா you have to see the like-minded fellow. அதுக்கு என்ன பண்ணணும்? உழைக்கணும். அதுதான் புக் டிஸ்ட்ரிபியூஷன். 1-2 பேர் யாராவது இருப்பாங்க நிச்சயமா, அதுக்காக வெயிட் பண்ணணும். அப்படி யாருமே வரலையா, ஒரு வருஷம் முடிஞ்சா என்ன பண்ண? கிஃப்ட் பண்ணிடுவோம். இதுக்குன்னே ஒரு பணம் தனியா சேமிச்சு வச்சுக்கணும். 1000 2000 எவ்வளவு முடியுதோ அது புக்ல வாங்கி வச்சுக்கணும். யாராவது வரும்போது கொடுக்கணும். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க, கொடுக்கணும். அவங்க படிச்சு பிடிச்சிப்பாங்க. they become your best friend. okay, this is how we develop a good association. It is very easy to develop a bad association. அதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டமா பட வேணாம், ரொம்ப ஈஸியா பேட் அசோசியேஷன் டெவலப் ஆயிடும். ஓகே, ஆனா it is very very difficult to develop a good association. அதுக்கு என்ன பண்ணா, நம்ம வந்து கடுமையா உழைக்கணும். கடுமையா உழைக்கணும்னா என்ன? கோயில போய் நின்னாலுமே புக்கு வந்து ரொம்பலாம் போக மாட்டேங்குது. நமக்கு லைக் மைண்டட் பீப்புள் யாரு கிருஷ்ணா அனுப்புறாரோ அவங்கள நம்ம அகாமடேட் பண்ணி கொடுத்தா போதும். அவங்க மூலமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கொஸ்டின் கேட்டு அவங்களை ட்ரெயின் பண்ணி, this is how you build the good association. okay, this is very much required. கிருஷ்ணா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி யார் பண்றாங்களோ ப்ரீச்சிங் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அதனால நம்ம மனசளவில் நம்ம வந்து கிருஷ்ணனை போகணும்னு நினைச்சோம்னா, அவர் வந்து கோடிக்கணக்கான வருடங்கள் நம்ம வந்து மனசுல பிரயாணம் பண்ணாலும் நம்மளால இந்த யூனிவர்ஸோடைய எல்லையை கூட நெருங்க முடியாது. இந்த யூனிவர்ஸ் வந்து பரம அணுன்னு சொல்லுவாங்க. பரம அணுனா, அணு தெரியுமா? ஆட்டம் பார்க்க முடியாது. ஆட்டமோட சின்னது பரம அணு.
இந்த யூனிவர்ஸ் வந்து பெருசு. 4 பில்லியன் மைல்ஸ், 4 பில்லியன் மைல்ஸ், அவ்வளோ பெருசு. அந்த பெரிய யூனிவர்ஸே அப்படியா பரம அணு மாதிரி இருக்குமா. எதுக்கு? யூனிவர்ஸ் மேல கவரிங் இருக்குல்ல, அந்த கவரிங்லாம் போட்டீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து பரம அணுவாயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கவரிங் பார்த்தீங்கன்னா எர்த்து 40 பில்லியன் மைல்ஸ், வாட்டர் 400 பில்லியன் மைல்ஸ், ஏர் 4000, அப்படி ஃபயர், ஏர், ஈத்தர், டோட்டல் எனர்ஜி, அப்புறம் ஃபால்சிகோ 7 லேயர் வரும். ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா முதல் லேயரோட 10 டைம்ஸ் பிகர். இப்போ எர்த்து வந்து 40 பில்லியன், 400 பில்லியன், 4000 பில்லியன், 40,000 பில்லியன், பில்லியன்லாம் பில்லியன் மைல்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும் கவரிங். யூனிவர்ஸ் வந்து பரமானு. அதுதான் நம்ம இருக்கோம். நம்மளோட மனசுல வந்து நம்ம கோடிக்கணக்கான வருடங்கள் பிரயாணம் பண்ணாலும் யூனிவர்ஸோட எல்லையே தொட முடியாது. எப்படி நீங்க பியர்ஸ் பண்ணி போக முடியும்னா இந்த கவரிங் சார். ஸோ பியர்ஸ் நம்ம ராக்கெட் எல்லாம் என்னது, அந்த யூனிவர்ஸ்குள்ள இந்த சன் பிளான் கூட போகாது. சன் பிளான் கிட்ட போனா எரிஞ்சிடும் ராக்கெட். அதை தாண்டி தான் மூன் பிளான் போகும். ஓகே, அதெல்லாம் போவே இல்லை, மூணுலாம் போவே இல்லை. ரொம்ப ரொம்ப லிமிட்டட் நாலேஜ் வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா we are trying to go to different higher planets which is not possible. ஆனா பக்தரோட நோக்கம் வந்து இந்த யூனிவர்ஸோடைய கவரிங்லாம் பேர் பண்ணி ஆன்மீக லோகத்துக்கு போதுதான் பக்தனுடைய நோக்கம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். ஒரு பாசியம் பார்த்தலாமா? ஓகே, சின்னதா பார்த்தலாமா பாசியம்? பார்க்கலாம் வேண்டாமா? ஸோ லாஸ்ட் டைம் எதில் விட்டோம்? சைத்தன்ய மாமா எங்க வராரு? லாஸ்ட் டைம் சைத்தன்ய மாமா அது வந்து லாஸ்ட் டைம் விலோமங்களை தாப்பு. அதுக்கு முதல்ல பார்த்தோம்ல, அவர் வந்து சர்வபட்டாச்சாரியர் வந்து பெரிய பக்தரா மாறிக்கிறார். அவர் வந்து யோக் மீன்ஸ் இம்பல்சிவ்ஸா இருக்காரு. வேதங்கள்லாம் பயங்கரமா படிச்சிருக்கிறாரு. அவர் வந்து சைத்தன்ய மாமா என்ன பண்றாரு, தன்னுடைய உருவத்தை காட்டுறாரு, கிருஷ்ண உருவத்தை காட்டுறாரு. அப்ப வந்து சர்வபட்டாச்சாரியர் ஃபுல்லா மாறி என்ன பண்றாரு, பக்தனா மாறிடுறாரு. ஓகே, இப்போ வந்து சைத்தன்ய மாமா என்ன பண்றாருன்னா ஒரு நாள் ரொம்ப சீக்கிரமா எழுந்திரிச்சு ஜெகநாத டெம்பிள் போறாரு. போய் அங்க ஜெகநாத தரிசனம் பண்ண உடனே அங்க உள்ள ஒரு பூஜாரி என்ன பண்றாரு, ஒரு அழகான மாலை, ஜெகநாதர் போட்ட மாலையை எடுத்து சைத்தன்ய மாமா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நிறைய பிரசாதம் கையில கொடுத்துறாரு. இந்த மாலையும் பிரசாதியும் வாங்கிட்டு கிருஷ்ண சைத்தன்ய மாமா என்ன பண்றாரு, நேரா சர்வபட்டாச்சாரி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து கதவு திறக்கிறாரு. அவங்க மனைவியை திறக்கிறாங்க. இன்னும் சர்வபட்டாச்சாரி எந்திரிக்க கூட இல்லை. ரொம்ப அதிகாலம், பயங்கர அதிகாலம். 3 மணிக்கு முன்னாலே போயிடுறாரு, 2 மணிக்கெல்லாம் போயிடுறாரு. போய் பிரசாதம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சர்வபட்டாச்சாரி என்ன பண்ண, அவர் எந்திரிச்சு பார்த்துட்டு பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவருக்கு பண்ணி எந்திரிச்சிடாரு. உட்காருங்கன்னு சொன்ன உடனே பல்லுகளுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஏன்னா ரொம்ப சரி சைத்தன்ய சும்மா வந்திருக்காருன்னு சொல்லி உட்கார் இன்னொரு விஷயம் சொல்லி கேட்கிறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, ஜெகநாத் டெம்பிள் போன பிரசாதம் தான் பிடிங்கன்னு சொல்றாரு. உடனே பிரசாதம் வாங்கி என்ன பண்றாரு, உடனே அவர் சர்வபட்டாச்சாரியர் தான் எல்லா வேதமும் தெரியுமே, வேதங்களை கரைச்சு முடிச்சவர். பிருகஸ்பதியுடைய அவதாரம், தேவர்களுடைய குரு. தேவர்களுடைய குரு யாரு? பிருகஸ்பதி. அவருடைய அவதாரம். அவர் என்ன பண்றாரு, 2 வெர்ஸ் கடகடன்னு சொல்றாரு. இந்த மாதிரி பத்மபுராணத்துல 2 வெர்ஸை சொல்லி மகா பிரசாதம் தான் உடனே சாப்பிடணும்னு சொல்லிட்டு டக்குன்னு சாப்பிடுறாரு. பல்லு விளக்கெல்லாம் ஒரு ரிச்சுவல்ஸ் ரூல்ஸ்லாம் கிடையவே இல்லை. டக்குன்னு சாப்பிட்ட உடனே சைத்தன்ய மாமா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அப்ப சொல்றாரு சைத்தன்ய மாமா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்க வேதங்கள்ல படிச்சு ரொம்ப அதுல விற்பனரா இருந்தீங்க, பகவான் அப்படின்றத நீங்க ஒத்துக்க மீன்ஸ் பகவானுக்கு வந்து இம்பல்சன் சொன்னீங்க, நாராயணா அப்படிங்கிறது நீங்க ஒத்துக்கவே இல்லை. இருந்தாலும் நீங்க வந்து ரொம்ப பக்தனா மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டு சைத்தன்ய மாமா ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன பண்றாரு, அவரு ஒரு சென்டென்ஸ் சொல்றாரு, டுடே ஐ ஹேட் கான்க்வர்ட் 3 worlds and ascended to the spiritual sky. என்னுடைய ஆசைகள்லாம் திருப்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் வந்து 3 உலகத்தையும் வென்றுட்டேன். நான் வந்து ஆன்மீக ஸ்கை வாழ்ந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மாமா சொல்றாரு. ஏன்னா சர்வபட்டாச்சாரியர் மகா பிரசாதத்துடைய அருமை தெரிஞ்சிச்சு. உடனே சாப்பிட்டாரு மகா பிரசாதத்தை. எந்த விதமான ரிச்சுவல்ஸ் சொல்லல, உடனே சாப்பிட்டாருன்னு சொல்லி 2 பேரும் டான்ஸ் பண்றாங்க. சைத்தன்ய மாமாவும் சர்வபட்டாச்சாரியர் டான்ஸ் பண்றாங்க. அந்த காலத்தால டான்ஸ் ஹரிகிருஷ்ணா கீர்த்தன் நடக்குது, எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி அந்த கோபிநாதாச்சாரிய வர்றாரு, அவருடைய பிரதர் இல்ல, அவர் வர்றாரு. அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா அவரோட டான்ஸை ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஓகே,
இப்படி எல்லாம் பண்ணும்போது சைத்தன்ய மகாபிரபு வந்து கோபிநாச்சாரிய சொல்றாரு. சாரி, கோபிநாச்சாரியா வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. கோபிநாச்சாரிய வந்து சர்வபட்டாச்சாரிய சொல்றாரு, நான் வந்து இந்த மாதிரி நினைச்சேன், நான் ப்ரிடிக்ட் பண்ணேன், இப்படி நடக்கும்னு நினைச்சேன். எப்படி நடக்கும்னு நினைச்சேன்? நீங்க ரொம்ப வேதாந்தம் பேசிட்டு இருக்கீங்க, கடைசியில் என்ன ஆகும்? சைத்தன்ய மகாபிரபு சேர்ந்து ஆள போறீங்கன்னு சொல்லி நினைச்சேன், அதே மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே சர்வபட்டாச்சாரிய வந்து ரொம்ப ஹம்பிளாக சொல்லுவார், ஆமா நான் வந்து முதல்ல வந்து வேதாந்தியா இருந்தேன், எனக்கு பகவான்னா என்ன, அந்த பக்தி சேவைனா என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு இப்போ அது புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப ஹம்பிளாக ஆன்சர் பண்ணுவார். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பிடிச்சிருக்கும் இவருடைய ஆன்சர்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ அவன் வந்து ஒரு நாள் இப்படி போயிடுவான், அப்படி போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு வந்து திருப்பி வந்து இவருடைய வீட்டுக்கு வருவாரு, வந்து கேட்பாரு, எது வந்து ரொம்ப முக்கியம் பக்தி சேவையில? மொத்தம் 9 விதமான பக்தி சேவை இருக்கு இல்லையா, அது வந்து எது ரொம்ப முக்கியம்னு கேட்பாரு. ஸ்ரவண கீர்த்தன ஸ்மரண வந்தன தான சேவன தாஸ்ரே பூஜன சகிஜன ஹர்ன நிவேதன கோவிந்த தாசமேதாஸ், இது ரொம்ப முக்கியம் கேட்பாரு. அப்ப சர்வபட்டாச்சாரிய சொல்றாரு, chanting the holy names is the most important. கடவுளுடைய புனித நாமங்களை சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். there is no alternative அப்படின்னு சொல்லிட்டு ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம ஏவ கேவலம் கலோ நாஸ்தேவ நாஸ்தேவ நாஸ்தேவன்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன சைத்தன்யா ரொம்ப ப்ளீஸ் ஆயிட்டார். அதனால இந்த மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, சிஸ்டாசத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே சொல்றாரு, செகண்ட் ஸ்லோகத்தை சொல்றாரு, எல்லா நாம் நாமகாரி பகவான் இது சர்வசக்தி, எல்லா விதமான பொட்டன்சியும் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த நாமத்துல வச்சுட்டேன். அதனால நீ எதுவுமே வேணாம். உன்னுடைய 5 ஹஸ்பண்ட்ஸ் காப்பாற்ற முடியல, உடைய வந்து திரௌபதியை காப்பாற்ற முடியல. திரௌபதி யார் காப்பாத்தினா? நாமா கோவிந்தா. கோவிந்தான்னு சொல்றோம்னா கோவிந்தா வந்தார். there is no difference between Krishna and Krishna's name. எல்லா விதமான பொட்டன்சியும் கிருஷ்ணா அதுல வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா சைத்தன்யா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார். ஓகே, இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு நாள் என்ன பண்ணுவாங்க, சர்வபட்டாச்சாரிய வந்து சைத்தன்ய மகாபிரபு பார்க்கணும்னு சொல்லிட்டு வராரு. ஒரு 2 அருமையான ஸ்லோகம் எழுதிட்டு வராரு. இந்த ஸ்லோகத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை காட்டுறதுக்காக கொண்டு போறாரு. அவர் முன்னால வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய டிசைபிள்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, 2 ஸ்லோகத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. முதல்ல எங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி நல்ல சவத்துல நல்லா பெருசா எழுதுறாங்க. பட்டை எழுதுன்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய எழுத்து எழுதிடுறாங்க. இப்ப நீங்க கொண்டு போங்க உள்ள அப்படின்வாங்க. எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. சரி உள்ள கொண்டு போவார். சைத்தன்ய மகாபிரபு என்ன சர்வபட்டாச்சாரிய எழுதிருக்கீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஸ்லோகம் எழுதிருக்கேன். யாரை பத்தி? என்னை பத்தி எழுதி, உங்களை பத்தி எழுதி, என்னை பத்தி எழுதிருக்கீங்களா, கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. பார்த்த உடனே கிழிச்சு போட்டு சொல்லுங்க, கடனை கிழிச்சு போட்டு இப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. வெளியில வந்து பார்த்தா உடனே என்ன பண்ணாங்க, அங்க டிவோட்டிஸ்லாம் உடனே நான் சொல்லுவாங்க மெமரைஸ் பண்ணிட்டாங்க. டக்கு டக்கு மெமரைஸ் பண்ணுங்க போன கடகடலாம் மெமரைஸ் பண்ணாங்கன்னா, அது என்ன ஸ்லோகம்னா, வைராகிய வித்யா நிஜபக்தி யோகா சிக்ஷாத்மேக புருஷ புராணா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய சரீரதாரி கிருபாமுதிரஸ்தம் அஹம் பிரபந்தே. என்ன சொல்றாருன்னா, let me take shelter of the supreme personality called Krishna. நான் கிருஷ்ணர் முழுவதற்கு கிருஷ்ணருக்கு நான் ஷெல்டர் எடுத்துக்கிறேன். who has descended in the form of Chaitanya Mahaprabhu. இந்த உலகத்துல கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கிறாரு. எதுக்காக வந்திருக்காராம்? to teach us real knowledge, வைராகிய வித்யா நிஜபக்தி யோகா. ரியல் நாலேஜ், டிவோஷனல் சர்வீஸ், டிட்டாச்மெண்ட், இந்த மூணையுமே என்ன பண்றாரு, டீச் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. ஓகே, from whatever does not foster Krishna consciousness. எதெல்லாம் வந்து கிருஷ்ண கான்சியஸ் உதவாதோ அதெல்லாம் விட்டுறணும். அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கும், பக்தி சேவையை சொல்லிக் கொடுக்கறதுக்கும், ரியல் நாலேஜ் உண்மையான அறிவை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வந்திருக்கிறாரு. அவர் இங்க இறங்கி வந்திருக்காருன்னா அவருடைய கருணையை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அவருடைய பொற்பாதங்கள்லாம் நம்ம சரணடையணும். இதுதான் அது அர்த்தம். இதை படிச்ச உடனே கிழிச்சு போட்டார். ஏன்னா கடவுள்னு தன்னை யாரும் சொல்லக்கூடாது. நான் வந்து கிருஷ்ணனுடைய பக்தனா இங்க வர்றேன், அப்ப கிருஷ்ணனுடைய பக்தனா தான் இருப்பேன் கடைசி வரைக்கும். டோன்ட் கால் மீ அஸ் கிருஷ்ணா. இப்ப எவ்வளவு பேர் நம்ம ஆக்ட் பண்றாங்க, கிருஷ்ணா நான் சொல்லல, என் டிசைபிள் தான் சொல்றாங்க அப்படின்னா அது they are enjoying that actually. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ரசா வந்து நிறைய விதமான ரசா இருக்கு. நம்ம ஃபாலோவர்ஸ் நம்மளை ஃபாலோ பண்றாங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம விட்டு போக கூடாது, பிடிச்சி வச்சுக்கிறது. அது ஒரு என்ஜாய்மெண்ட். ஆமா, ரசா இது வந்து டிஃப்ரெண்ட் ரசா, பேட் ரசா.
ஆமா, நான் கடவுள் சொல்ல, அவங்க எல்லாம் கடவுள் சொல்றாங்க, அவ்வளவுதான். இது ஒரு ரசா. He is enjoying that rasa. Chaitanya Mahaprabhu is not enjoying. Chaitanya says, no, I am not God. உடனே கிழிச்சு போட்டாங்க. அந்த டிசேபிள்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தெரியும் என்ன சொல்லப்பட்டு. ஓகே, ஸோ அதனால உடனே அவங்களும் ரொம்ப ஈஸி மெமரைஸ் பண்ணுறது. சர்வபட்டாச்சாரி என்ன பண்ணாருன்னா, ஒரு இடத்துக்கு போறாரு படிக்கிறதுக்கு. அவங்க வந்து நியாய சாஸ்திரம் சொல்லி தராங்க. ஆமா, மிதிலா. அவங்க என்ன பண்ணுவாங்க, யாரும் நோட் புக்லாம் எழுதக்கூடாது. ஏன்னா நோட் புக்ல எழுதிட்டாரு, நீ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவ, அதனால எழுத விட மாட்டோம். இவர் சர்வபட்டாச்சாரியா அவங்க உள்ள வேதங்கள்லாம் படிச்சுக்கிற நேஷன்ஸ்லாம் படிச்சுட்டு எல்லாம் மெமரியில் இருக்கு. அவர் ஊருக்கு வராது, நதியாவுக்கு வராது, கிளாஸ் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிடாரு. என்னன்னா அவ்வளோ மெமரி பவர் இருக்கு அவங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி மெமரி பவர் நமக்கு கிடையாது. நம்ம போன மாதிரி 4 நம்பர் தான் தெரியாது, அம்மாவோட நம்பர் என்ன தெரியாது, பார்க்கணும். என் நம்பர் பார்த்து தான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெரி வெரி லெஸ் முன்னால இருந்தாங்க. இப்ப இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்ததுமா, ஒரு 100-200 இயர்ஸ் முன்னாடி, 100 இயர்ஸ் முன்னாடி இருந்தது. ஒரு கேஸ் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கும், ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து ஒருத்தர் திட்டாரு, இங்கிலீஷ்ல திட்டுறாரு. அதை வந்து ஒரு பிராமணர் 100 இயர்ஸ் முன்னாடி பிரபாத சொல்ல குடிச்சிட்டு இருக்காரு. அவரு கேட்டுறாரு. இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. ஜட்ஜி கேட்கிறாரு. அவர் என்ன சொன்னார், இந்த பிராமணனுக்கு சான்ஸ்கிரிட் தெரியும், ஆனா இங்கிலீஷ்ல தெரியாது. அவர் சொல்ல எனக்கு தெரியாது, பாஷை தெரியாது, பட் ஆனா அவர் என்ன சொன்னாலும் அப்படியே ரிப்பீட் பண்ணணும், அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். இதான் சொன்னாரு. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆமா, இது தவறுதான் சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி இருந்தாங்க பிராமின்ஸ். அது அப்படியே இந்த வர்ணாசிரம தன்மத்தை குலைச்சது யாருன்னா பிரிட்டிஷ். அப்படி சொல்லி வச்சு அழிச்சிட்டாங்க. இனிமே அது வரவே முடியாது ஆக்சுவலா. ஏன்னா இப்ப ரேட் ரேஸ்ல போயிட்டு இருக்கோம். நம்மலாம் பிராமணிக்கல் கல்ச்சர் ஃபாலோ பண்ண என்ன பண்ணுவாங்க, நம்ம நம்பிக்கிட்டு நீ அப்படி இது நாங்க பாத்துக்கிறோம், யூ அப்படியே குட் ஜாப், அப்படி இது நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல போயிடுவாங்க. அதனால பிரபா என்ன பண்றாரு, he has hatched a transcendent plot, ஒரு ஆன்மீகமான பிளாட், சரி திட்டம். அதை வந்து ஜீவிக்காரு பிரபா. என்ன பண்ணிட்டாருன்னா, வர்ணாசிரம தர்மமே போயிடுச்சு, இருந்தாலும் நம்ம ஹரிகிருஷ்ண மந்திரம் கொடுத்து அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த வர்ணாசிரம தர்மத்துல அச்சீவ் பண்றத விட மேல வந்துடலாம் அவங்க. You don't need worry that I'm not a Brahmin, I'm not a சன்னியாசி. இதெல்லாம் நம்ம ஒரே பண்ணவே தேவையில்லை. நீ ஹரிகிருஷ்ணா சொல்லிட்டு நம்ம வந்து பிரசாதம் சாப்பிட்டே இருந்தா போதும், எல்லா விதமான நல்ல குவாலிட்டிஸ் நம்மகிட்ட வந்துடும். நம்பிக்கை தான் வேணும். இது பகவத்கீதையில கொடுத்துருக்காங்க, பாகவத்துல கொடுத்துருக்காங்க. பாகவத்துல கொடுத்திருந்த ஒரு ஸ்லோகமும் மந்திரம், பகவத்கீதையில கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லோகமும் ஒரு மந்திரம். ஓகே, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்றோம் இல்லையா, இட் வில் நெவர் சேஞ்ச். ஆனால் நம்ம வந்து நிச்சயமா நம்பிக்கை வச்சு நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து அதனுடைய ரிசல்ட் கிடைக்கும். இதோட முடிச்சுக்கலாம். நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கு, அப்புறம் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு பாஸ்டர் இல்லையாச்சு. ஹரே கிருஷ்ணா. இது கீதா மாதாஜி ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. புத்தி யோகமும் பக்தி யோகமும் சேம். ரெண்டு சேம் தான். புத்தி யோகம் என்னன்னா கிருஷ்ணர் வந்து அந்த புத்தி கொடுக்குறாரு. ததாமி புத்தி யோகம் தான் ஏனமாம் பிரியாந்தி. பக்தி யோகம் பிராக்டிஸ், சாதன பக்தி. இந்த சாதன பக்தியை பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு சுச்சுவேஷனை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற புத்தி யார் கொடுக்குறா? கிருஷ்ணன் கொடுக்க முடியும். நம்ம எவ்வளவுதான் விளக்கினாலும் முடியாது. ததாமி புத்தி யோகம் பாஸ்யம் சொல்ல முடிச்சோம். நம்ம சர்மா பட்டாச்சாரி அந்த வேர்சஸ் எழுதிட்டு வராரு. அதை வந்து எல்லாம் மெமரைஸ் பண்றாங்க. வேதா விஞ்ஞான ஜோதி கேஸ் பண்றோம். வேற கொஸ்டின். அப்புறம் இந்த யோகிக் இவங்க கீதா மாதாஜி யோகிக் பாடிஸ் could not be seen by people in material world அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கதையில வந்து மெயின் கேரக்டர் இருக்கு. ஓகே, மெயின் கேரக்டர் வந்து நம்ம படிச்சுக்கணும், சப் கேரக்டர்லாம். ஓகே, அது ஜோக்கர் என்ன பண்ணா, அதெல்லாம் ஜோக்கரை பத்தி நமக்கு மெயின் யாரு? கிருஷ்ணா. பக்தர்கள் தான் மெயின். யோகிக்கு பாடி இருக்கா, அவர் பாடி இல்லையா, பேய்க்கு பாடி இருக்கா, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஆக்சுவலா இப்போ ஒரு கிளாஸ் கவனிக்கிறோம்னா அதில் கட்சி என்ன படிச்சு வேலை போயிட்டே இருக்கு. கன்க்ளூஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கண்டென்ட் சரியா இருக்கும். இது இந்த லோகம் இருக்கு, துருலோகம் இருக்கு, நிறைய லோகம் இருக்கு. அப்புறம் அந்த லோகத்தை பார்த்தா இப்படிதான் இருக்காங்களா, 10,000 வருஷம் வாழ்வாங்க, அவங்களுக்கு நோயெல்லாம் ரொம்ப கிடையாதுங்க. ஏதோ ஒரு நோய் வரும், திடீர்னு இறந்துருவாங்க. பட் அது வரையும் எங்க இருப்பாங்க? இப்படி கூட இருக்கா, அது அங்கே இருக்க வேண்டியதான். இது நம்ம நோக்கம் கிடையாது. நம்ம நோக்கம் என்ன? அந்த யோகி பாடி இருக்கோ பாடி இல்லையோ. ஓகே,
whether we can see him or not. We don't worry. We worry only about devotional service. எப்படி நம்ம பக்தி சேவை பண்ணோம்னு நினைச்சிட்டே இருக்கோம். இந்த குதிரைக்கு மூக்கணங்கை போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்ல போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சும்மா நம்ம நினைக்கூடாது, அது தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா விவசாயாத்மிகா புத்தி ஏகிய குணந்தனா பகுஷாமியனத்தச்ச புத்தையோ அமிவசாயனம். நிறைய ட்ராக் போகுதுன்னா நீங்க ஏதோ ஒரு ட்ராக்ல போய் மாட்டிப்பீங்க. அவ்வளவுதான். ஒரே ட்ராக்ல போங்க. பக்தியோகம் தெரிஞ்சிச்சுல, பிராக்டிஸ் பண்ணுங்க. அடிவாங்க போட்டா என்ன பண்ணுவோம்? குதிரை நேரம் தான் போகும். கரெக்டா இல்லையா? அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படிதான் எல்லாம் கேட்பாங்க, நீங்க என்ன அப்படி போறீங்க? அப்படிதான் நான் போறேங்க. நீங்க போலியா? அப்படி போலியா? நீங்க எப்படி போறீங்க? எப்ப பார்த்தாலும் சென்சிட்டிவிட்டில இருக்கீங்க. இருக்கீங்களா இல்லையா? அந்த இதுக்கு போகணும், இந்த இதுக்கு போகணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணா இருக்கீங்க. எதுக்காக பக்தி சேவை பண்ணணும், அங்க போய் பக்தி சேவை பண்ணணும், இங்க போய் பக்தி சேவை பண்ணணும் அப்படியே சொல்றீங்க. நீங்களும் குதிரைக்கு கரிவாலம் போட்ட மாதிரி தான் இருக்கிறீங்க. எங்க போட்டுருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் சென்சஸை எப்படி கிராட்டிஃபை பண்ணலாம், எங்க இதுக்கு எப்படி பண்ணலாம், அவருக்கு எப்படி பண்ணலாம், குழந்தைக்கு எப்படி பண்ணலாம், இதே தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு எப்பயும் நான் பண்றேன்னு நினைச்சுக்கோங்க. Do like that. Then only you will never become yogi. That is for sure. ஏன்னா இருக்கிறதே பக்தி யோகம் தான் வந்து ரொம்ப ஈஸி. அதுவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா மற்ற யோகா எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? எங்க போய் நம்ம வெயில நிக்க முடியும்? வெயில சுட்டு இருக்கிற வெயில ஒத்த காலம் நிற்பான் யோகி, முள்ளு மேல நிற்பான். நிக்க முடியுமா? தீய ஃபுல்லா சுத்தி வந்துட்டு நடுவில் நிற்பான், வெயில் அடிக்கும். குளிர் காலத்துல சென்னை குளிருக்கே இறங்கணும். எவ்வளவு நதியில வந்து போய் கழுத்து போய் இப்படி யோகம் பண்ணிருக்கோம். பண்ண முடியுமா? சாப்பாடு வந்து தரையில போட்டு அப்படி சாப்பிடும். எவ்வளவு ஒரு முட்டை சாப்பிடுதோ அதான் சாப்பிட முடியுமா? தாடியை வளர்த்துட்டே இருக்கணும், வெட்டக்கூடாது. எவ்வளவு அரிச்சும் அபிஷேகம் நகத்தை வெட்டக்கூடாது. எவ்வளவு கஷ்டமானது இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கு என்ன கிடைக்குது? பறக்க முடியும். பாடி தெரியாதுன்னா அதெல்லாம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இப்பதான் பறக்கிறதா ஏற போயிட்டு இருக்கு. நீங்க எதுக்கு யோகி அவனை பறக்கிறதுக்கு? தீக்குள்ள எதுக்கு போடணும் நீங்க? இதெல்லாம் முட்டாளுக்கு உண்டானது. ஆக்சுவலா புத்திசாலி என்ன பண்ணணும்னா பிறப்பு இறப்பு வியாதி மூப்பு இதெல்லாம் இருக்கு, இதை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற புத்திசாலி. அதனால கிளைமேக்ஸை பிடிச்சிடும். நம்ம பக்தி சேவை பிடிச்சிட்டு மற்ற எல்லாத்தையும் விட்டுறணும். யோகியானா வேஸ்ட். ஓகே, இந்த நிச்சயம் ஆகவே மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து என்ன மெயின்? பக்தி சேவை மெயின் என்னது? பணம் தான் நமக்கு. இப்ப பணம் இல்லைன்னா யாராவது வருவாங்கல்ல, பணம் தான் மெயின். பணத்துக்கு மேல போயிருக்க பிசாசு நம்ம எல்லாம். நாம நம்ம எங்க யோகி ஆகணும்? யோகி ஆக முடியாது. இருக்கிற ஈஸியான ப்ராசஸ் பக்தி ப்ராசஸ். அதை நமக்கு கிடைச்சிருக்கு. பொக்கிஷம் கிடைச்சது என்ன பண்ணோம்? கிச்சன் பிடிச்சி நம்மளால முடிஞ்சாலும் பண்ணிட்டே இருக்கணும். பண்ற வரைக்கும் லாபம்ன்றாங்க, அப்படியே விடுறீங்க நீங்க. மேகா விக்கிரமன் ஆஸ்வஸ்தி பிரத்யவாயன வித்ததே ஸ்வல்பமபி யஸ்ய தர்மஸ்ய ஜாயதே மமகமயா. கொஞ்சம் பண்ணாலும் பெரிய பாவத்திலிருந்து பெரிய டேஞ்சர்லேருந்து உங்களை விடுவிக்கின்றாங்க. நான் பண்ண மாட்டேன். அந்த யோகிக்கு எப்படி அந்த பாடி இல்லாம இருந்தது அப்படிங்கிற நினைக்கிறதுக்காருன்னா நம்ம பக்தி சேவை பண்ணி கொஞ்சம் பண்ணாலும் போதும். ஹரிகிருஷ்ண சொன்னா அதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த நம்பிக்கையை வளர்க்கறது பெஸ்டா? You will never become yogi. It is better to become a bhakti yogi. ஓகேவா? அதுதான் ஆன்சரு. அதனால நம்ம வந்து மனசை டிஸ்கரேஜ் பண்ண விடாம பக்தி யோகால கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். கிருஷ்ணரை நம்பி கொஞ்சம் இறங்கலாம். இறங்கினா நிச்சயமா கிருஷ்ணன் நம்ப மாட்டாரு, நம்மளை கைவிடவே மாட்டார். உள்ள போய் உட்காந்து பாரு, நீங்க போங்கன்னு சொன்னாலும் போக மாட்டார். ஓகேவா? Akshaya, if Chaitanya Mahaprabhu does not like saying him God, then why we pray that he is a supreme God? சைத்தன்ய மகாபிரபு ஏன் சொல்றாருன்னா, இந்த மாதிரி நிறைய தருதலைலாம் வருவாங்க கலியுகத்துல. நான் கடவுள்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி யாரையும் நம்ப கூடாது. கடவுள்னு ஒருத்தர் சொன்னாலே he is a dog. இப்ப இந்த வீட்டுக்கு ஒருத்தர் தலைவர் இருப்பார். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். உங்க வீட்டுல வந்து உட்காந்துட்டு நான் தான் வீட்டு தலைவர், எனக்கு என்ன இந்த வீட்டு சொந்தம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? முதல்ல வெளியே போன அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ் போனா நீயே போறிய அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுள் தான் ஒரு போஸ்ட். God is already there. நான் தான் கடவுள். கரெக்ட். அதனால சன்ன அவதாரம் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு ஏன் சொல்றாங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு தன்னை கடவுளே சொல்ல மாட்டார். சொன்னாலும் கால் குத்திட்டு ஓடிடுவார். இந்த மாதிரி வெர்ஸ் வந்து கிழிச்சிடுவார் வெர்ஸ். அதுதான் அவருடைய கேரக்டர். Can never call him Krishna or God. This is how we have to act in Kali Yuga. There is no avatar. அப்படின்ற உணர்த்ததுக்காக வர்றாரு. விஷ்ணு வந்து 3 யுகா,
3 விதமான யுகத்துல தான் விஷ்ணு வர்றார். ஆனா 4ஆவது யுகத்துல சன்ன அவதாரமா வர்றாரு சைத்தன்ய. சங்கீத இங்க பரப்புறதுக்காக வராரு. கடவுள் சொல்ல மாட்டாரு. புத்திசாலி தான் புரிஞ்சுக்கணும். அவர் கடவுள் தான். சாஸ்திரத்தை வச்சு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரூப கோஸ்வாமி, சனதன கோஸ்வாமி, சர்வபட்டாச்சாரியா, அவரோட பெரிய ஆளா நம்ம. வேதங்கள்ல ஒண்ணு கூட தெரியாது. ஸ்வாஹா அது மட்டும் தெரியும். அவன் பூசணிக்கா ஸ்வாஹான்னு சொல்லி அதை போடுவான். ஐயர் வந்துட்டாரு, அவரு ஹோமம் பண்றாரு. என்ன சொல்றா ஸ்வாஹா சொல்ல தெரியாது. ஏதாவது ஸ்வாஹா சொன்னாலும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒண்ணுமே தெரியாது வேதாங்க நம்ம. கரெக்டா? இந்த வேதங்கள்லாம் கரைச்சு குடிச்சவங்க என்ன பண்றாங்க? சைத்தன்ய மகாபிரபு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க காட். So we have to accept from the authority. ஆரோக பந்தா, அவரோக பந்தா. ஆரோக பந்தா அசனிக் ப்ராசஸ். நான் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்பேன். அதுக்கெல்லாம் நம்ப முடியாதுங்க. நீங்க சொல்றதால நம்ப முடியாது. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவேன். ஞான யோகி, கர்ம யோகி, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி கடைசியில் இது ஆரோக பந்தா. அவரோக பந்தா என்னது? டிசனிங் ப்ராசஸ். அத்தாரிட்டி சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது. இதுல பெட்டர் வந்து அவரோக பந்தா தான். ஓகேவா? அதனால இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களாம் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம அவ்வளவு நாலேஜ் கிடையாது. ரூப கோஸ்வாமி, சனதன கோஸ்வாமி ஒத்துக்கிட்டாங்க. So I accept Chaitanya Mahaprabhu as God. அடுத்தது how a Nani is perfect if he does not know Krishna and has some mystic powers. Mystic power means that's not perfect. Okay? துர்வாச முனிக்கு இங்க மிஸ்டிக் பவரா? இந்த ஞானிலாம் என்னது? இங்க ஞானிலாம் கொஞ்சம் தூரம் போவார், அவ்வளவுதான். தனியில் நடப்பாரு, தீல நடப்பாரு. அவர் துர்வாச முனி வந்து பிரம்மாவே நேரம் பார்க்க முடியும், சிவனை நேரம் பார்க்க முடியும், விஷ்ணுவை நேரம் பார்க்க முடியும், வைகுண்டத்துக்கே போறாரு. முடியாது. அவ்வளவு பெரிய ஆளு. அவரே என்ன பண்ணாரு? ஒரு பக்தன் தோத்துட்டாரு. யார் அந்த பக்தன்? அம்பரீஷ் மகாராஜ் தோத்துட்டாரு. இப்ப யோகா, நீங்க என்ன யோகா பண்ண போறீங்க? பாடியை மறைக்கிறது எல்லாம் பண்ணலாம். சும்மா இது என்ன பெரிய யோகா? அவரு எங்கெங்கயோ போறாரு. அந்த மாதிரி ஒரு யோகிய பக்தன் என்ன பண்ணியாரு? தோத்துறாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து சும்மா சாதாரண ஹவுஸ் ஹோல்டர், மேரிட் மேன் நினைச்சேன், பட் ஹி இஸ் எ டிவோட்டி சொல்லி குளோரிஃபை பண்றாரு. அந்த சாபத்திலிருந்து வெளியே வந்தோடனே அவர் குளோரிஃபை பண்ணார். எல்லாத்தையுமே குளோரிஃபை பண்ணார். அதனால யோகியை விட பக்தி யோகி தான் வந்து சிறந்தது. ஓகேவா? எல்லா பாயிண்ட்ஸ் டிவோட்டிஸால வந்தாலே விஷ்ணுவை பார்க்க முடியும். ஆமா, பக்தியாமா அபிஜானதி யாமன சாஸ்திரம். துர்வாச முனி is an incarnation of Lord Shiva. Shiva is a greatest devotee of Krishna. அவர் அந்த காஸ்டியம் ரோல் பண்றாரு. இப்ப ஒரு வட்டம் பிருகுமணி தான் நினைக்கிறேன். பிருகுமணி தான் அது டெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாரையும். 3 பேர் யார் வந்து ரொம்ப பொறுமைசாலின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண வர. பிரம்மாண்ட போய் சொல்ல அளவுல என்ன பண்றாரு? திட்டுறாரு. மைண்ட் லெவல்ல திட்டுறாரு. மைண்ட் லெவல்ல ஒரு மாதிரி வேகப்பட்டாரு. பிரம்மா கோவம் வந்துருச்சு. அப்பா மாதிரி இல்ல பிரம்மா. உடனே பிரம்மா என்ன கோவம் வந்துருச்சு. இப்ப சிவன் அதே மாதிரி வராது. சிவன் வந்து என்ன பண்ணுவாரு? சிவன்டையும் வந்து என்ன பண்ணுவாரு? சொல்ல அளவுல சொல்றாரு. சிவனுக்கு கோவம் வந்தது. அப்புறம் விஷ்ணுட்ட போறாரு. விஷ்ணு நெஞ்சில வந்து வரைக்கிறாரு. விஷ்ணு கோவம் வந்துச்சா? ஐயோ, உங்க பாதத்துல வந்து நெஞ்சில வந்து இது பட்டுச்சே, உங்க பாதம் வலிச்சதுமோ, உங்க பாதம் பிஞ்சு பாதமேன்னு சொன்னாரு. பிருகுமணி தலையை குனிஞ்சுக்கிறாரு. இப்ப ஒரு பாசியம் சொன்ன உடனே என்ன பண்ணாங்க விஷ்ணு பக்தர்கள்லாம்? ஆஹா, சிவன் கூட ஒண்ணு கிடையாது, விஷ்ணு கிரேட் அப்படின்றாங்களா இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, பிரம்மாண்ட போயிட்டு வராது, துர்வாசனை வரான்னு தெரியும், அந்த பிருகுமணி வரான்னு தெரியும். சிவன் என்ன பண்ணாரு? இந்த மாதிரி வருது, என் மாஸ்டர் வந்து விஷ்ணு, அவர்தான் ஜெயிக்கணும், அப்ப நான் கோபுற மாதிரி காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாரு. அவர் என்ன சிவன் என்ன பண்றாருன்னா, கிட்ட வந்தோடனே அவர் சொன்ன உடனே கோபுற மாதிரி கிடைக்கிறாரு. பிருகுமணி என்ன திட்ட முடியும்? தக்ஷா திட்டாத உடைய பிருகுமணி திட்ட போறாரு. தக்ஷா என்னெல்லாம் திட்டினாரு? பயங்கரமா அசம்பிளிக்கு முன்னால எல்லா முன்னாலையும் மருமனை கேவலப்படுத்துறாரு. சிவன் ஒரு வார்த்தை பேசல, அப்படியே இருந்துச்சு. கோபமே வரல அவருக்கு. கிரேட்டஸ்ட் வைஷ்ணவா. அப்படிப்பட்ட சிவனுக்கு பிருகுமணி வந்து ஏதோ ஒரு சொன்னோட எப்படி கோவம் வரும்? அவன் கோவம் வரல. அவர் விஷ்ணுவை திருப்தி படுத்தணும், விஷ்ணு தான் இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவன் விட்டு கொடுக்குறாரு. ஆனா துர்வாச முனி ஏன் இப்படி ஆனார்னா, துர்வாச முனி இஸ் இன்கார்னேஷன் ஆஃப் லார்ட் சிவா. இவங்க பண்றதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ். அம்பரீஷ் மகாராஜனுடைய க்ளோரிஸ் வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக துர்வாச முனி ஆக்ட் பண்றாரு. துர்வாச முனி என்ன பண்றாருன்னா, அவங்க ராதாராணிகிட்டே போய் அவங்க வந்து சமையல் கேட்கிறாங்க. ராதாராணி கொடுக்கறதெல்லாம் சமைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி வர கொடுக்குறாரு. அந்த துர்வாச முனி இஸ் நாட் ஆர்டினரி பர்சன். ஓகே, அவரை வச்சு நம்ம என்ன பண்ணோம்?
அந்த பாடத்தை ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் டைம். அவனையே அப்படி பண்ணாரு, அவனையே இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம குத்தம் கண்டுபிடிக்கூடாது. ஓகேவா? எல்லா பாயிண்ட்ஸ் நிறைய பாயிண்ட் போட்டாங்க. சரி ஒரு ஒரு பாயிண்ட் ஓகே பாசி முடியாது. ரொம்ப லேட் டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்பா ரொம்ப எடுத்தோம் 1 hour. நீ சொல்லிட்டேனா? இரு ஒரு நிமிஷம் நான் திருப்புறேன். எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாங்க. ஆமா அது கரெக்ட். Brahma's one day is 860 years. 860 crore years. Very good. Okay. Very good. Super. நான் சொல்லு. லக்ஷ்மி வந்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நாராயணா இல்லாம லக்ஷ்மி கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா வந்து நாராயணா வந்து இல்லாம லக்ஷ்மி கிடைக்க முடியாது. ஏன்னா வந்து அவங்க சஞ்சலா எப்பயுமே நாராயண் சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சஞ்சலா வேற எங்கேயும் இருக்க மாட்டாங்க. சேஸ்ட் வை கரெக்ட். நீ சொல்லு. சைதன்ய மகாபிரபு வந்து இந்த வேர்ல்ட்ல வந்து 3 விஷயத்தை சொல்றதுக்காக வந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து ரியல் நாலேஜ், அப்புறம் வந்து டிவோஷனல் சர்வீஸ், அப்புறம் வந்து detachment from other things which is not favorable. ஒரே ஒரு சொல்லு. wherever you go till brahmaloka, birth, death, old age, disease வந்து அதனால யோகிக் process is not correct process. பக்தி process தான் பெஸ்ட். ஓகேமா? 2 பாயிண்ட். நம்ம வந்து பிரசாதத்தை வந்து ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்குது. பிரசாதம் வந்து அவ்வளோ வேல்யூ ரொம்ப இருக்கு. ஆனால் நம்ம வந்து இந்த பிரசாதத்துக்கு ரொம்ப தாழ்மையான இது கொடுத்துட்டு ஹோட்டலில் போய் சின்ன அது மெட்டீரியல்ஸ் எப்படி பண்ணுறாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே. இன்னொரு பாயிண்ட், நம்ம வந்து குட்டோட அசோசியேட் பண்ணணும், பேடோட அசோசியேட் பண்ணக்கூடாது. பேட் அசோசியேஷன் வந்து பண்றது வெரி ஈஸியா இருக்கும். கீழே தடுக்கிறது ஈஸி, மேலே ஏறணும் கஷ்டம். ஓகே, ஈஸியா தங்கிடலாம், கீழே வந்துடலாம். குட் அசோசியேஷன் வந்து கொஞ்சம் இல்லை. Okay. Virat Rupa is approved from approved imagination form. நீங்க ரெண்டு பேரும் அதான் சொல்லணும்னு வச்சிருந்தீங்களா? அக்கா who thinks of Krishna with all love for them, Krishna is very easy to open. அதுதான் சொல்றேன். ஓகே நான் இங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் அஸ்லிமா சரி இன்னொரு விராட் டெம்பரரி வெரி குட். இது லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் இவங்களோடது சொல்லிடுறேன். கிரிஜா மாதாஜி கிருஷ்ணா இன்வெஸ்டட் ஆல் ஹிஸ் பொட்டன்ஷியல் இன் ஹிஸ் நேம்ஸ். இது வந்து அக்ஷயா போட்டிருக்கா. அப்புறம் among 9 types of bhakti seva, chanting of Krishna Mahamantra is the most important in bhakti for Kaliyuga. இது வந்து கீதா மாதாஜி போட்டிருக்கா. மீரா வந்து நிறைய அவ்வளோ அதே மாதிரி தான் போட்டிருக்கா. நான் வந்து யூனிக் பாயிண்ட், aim of bhakti yoga is to pierce the universe and go to the Vaikuntha Loka. கோலோக விருந்தாவனம். ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. நீங்க ஃபர்தரா ஆன்சர் பண்ணுங்க. நம்ம சாண்டிங் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிருஷ்ணாவை திங்க் பண்ணோம்னா அந்த சமாதியில வர்றது கிடைச்சிருந்தோம். முதல்ல ஆரம்பிக்கணும் சமாதியில. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம நமஸ்தே பண்ணலாம் படிச்சுக்கலாம். கிளாஸ் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. நமஸ்தே நமஸ்தே மாயா
लक्ष्मी महान की नशे महान की भक्त प्रधान महाराज की विनायक गौर प्रेमानंदे थैंक यू वेरी मच हरे कृष्णा संतोष हरे कृष्णा हरे कृष्णा Hare Krishna. Hare Krishna. Hare Hare Krishna. Okay, Hare Krishna.